இது 7 நாளோ 70 நாளோ 70 மாசமோ 70 வருஷமோ கூடாது. 2600 வருஷ பகை. 2500 கிலோமீட்டர். நடுப்புற ஈராக்னு ஒரு நாடு இருக்குது. ஈராக் வழியாக தான் இஸ்ரேல் விமானங்கள் போய் வந்து ஈரானை தாக்குது. அப்போ 2500 கிலோமீட்டர் பிரிந்து கிடக்கிற நாடு, அதுக்கு நடுப்புற இன்னொரு நாடு கிடக்குது. அவங்களுக்கிடையே பகை என்பது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். வேல் சொல்லக்கூடிய அந்த பரதாவை சரியாக போடலைன்ற காரணத்துக்காக மாரல் போலீஸுன்னு சொல்லக்கூடிய அவங்கள கைது பண்ணி சிறையில் வச்சாங்க. அங்கே கடுமையாக தாக்கப்பட்டு பிரெயின் ஹெமரேஜில் அந்த லேடி இறந்தே போனாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரான் பூரா 2022-23 வந்து பல பெண்கள் வந்து தெருக்களில் தங்களுடைய இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அணு ஆராய்ச்சி நிலையத்தை பாம் பண்ணுறீங்கன்னா, அது அணுசக்தி உற்பத்தி பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருந்தால் கூட அதை பாம் பண்ணி அந்த ரேடியேஷன் வந்துடுச்சுன்னா அது பாதிப்பு ஈரான் மட்டும் இல்லை, உலகம் பூரா பாதிப்பு. ரேடியேஷன் லெவலில் மானிட்டர் பண்ணக்கூடிய ஐஏ என்ன சொல்லுதுன்னா, ரேடியேஷன் வரல, பட் உள்ளுக்குள்ள லாங் பவர் ஷார்ட்டேஜஸ் வந்ததால் உள்ளுக்குள்ள கண்டாமினேஷன் வந்திருக்கலாம். இந்த வாரோட நோக்கம்னு ஆரம்ப கட்டத்தில் சொல்லப்பட்டது, இந்த 5-6 அணுசக்தி மையங்களில் ஹெவியாக பாம் பண்ணி அந்த ரிசர்ச்சை வந்து பல மாதங்கள் பின்னால் தள்ளுறது. அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அதோட ரேடியேஷன் லெவல்ஸ் எவ்வளோ தூரம் வரும். அது வந்து 2500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அது வந்து இனஃப் ஸ்பேஸ், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் பெர்ஷியன் கல்ஃபில் வந்து அமெரிக்கன் ட்ரூப்ஸ் 50,000 பேர் இருக்காங்க. இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தில் இந்தியா வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி நடிக்குது. இவங்களோட மனசு வந்து இஸ்ரேலோட தான் நிற்குது. எல்லா நாடுகளும் இந்த வார் நிறுத்தணுன்றாங்க. அந்த 19 அந்த கோஷ்டி காரணத்தில் இந்தியாவும் சேர்ந்துது. ஆனால் ஆக்சுவல் அளவுகோல் எதுனா காசா தீர்மானத்தில் வாக் அவுட் பண்ணது. அதுலேருந்து யார் பக்கம் இந்தியா நிற்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது இந்தியாவோட மிகப்பெரிய பிழை, வரலாற்று பிழை. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. ரெட் நூல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் மணி நம்ம கூட இருக்காங்க. நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய போர் கடந்த 7 நாட்களுக்கும் மேலே நடந்துட்டு இருக்கு. நமக்கு தெரிஞ்சது 7 நாள், பட் அதுக்கு முன்னாடி ஒரு கோல்டு வாரா ரொம்ப நாளாவே போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது எங்க இருந்து தொடங்குச்சு அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் பிரீஃப் பார்த்துடலாமா சார்? கண்டிப்பாக. இது 7 நாளோ 70 நாளோ 70 மாசமோ 70 வருஷமோ கூடாது. 2600 வருஷ பகை இது. 2600 இயர் ஒரு பகை இது. ஜூயிஷ் ரேஸுக்கும் பர்ஷியன்ஸுக்கும் யூதர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் இடையிலான போர் இது. 2600 ஆண்டுகளுக்கு முன்பு நெபுகட்நெசார் II ஒரு மன்னன் இருந்தான். அவன் வந்து முதல் யூத கோயில் ஜூயிஷ் டெம்பிளை அழிச்சான். அதன் பிறகு ஜுதாயிசம்னு சொல்லக்கூடிய அங்கே இருந்த யூதர்களோட ராஜ்யத்தை அழிச்சான். அதுலேருந்து இந்த போர் தொடங்குது. அதன் பிறகு அவர்கள் நாடோடிகளாக நாடற்றவர்களாக அலைந்து திரிந்து, அதற்கு பிறகு வந்து ஹிட்லர் யூதர்களை வேட்டையாடி ஹோலோகாஸ்ட்னு சொல்லக்கூடிய 60 லட்சம் யூதர்களை வெட்டி கொன்ற பிறகு 1948ஆம் ஆண்டு பாலஸ்தீனத்தில் வந்து ஆக்குப்பை பண்ணியிருந்த பாலஸ்தீனர்களை அடித்து விரட்டிட்டு அந்த இடத்துல இஸ்ரேலில் நிறுவுறாங்க. ஸோ இது ஒரு 2600 ஆண்டு கால பகை. இது வெரி லாங் ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பேர் இந்த வாரை பற்றி 7 நாள் எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பேச தவறுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, 2 நாடுகளுக்கிடையே போர் வருதுன்னா அவங்களுக்கிடையே அண்டை நாடுகளாக அது இருக்கணும். இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் வருதுன்னா நிலப்பரப்பளவில் நம்ம பக்கத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்தியா சைனானா நமக்கு நிலப்பரப்பளவில் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். இந்தியா ஸ்ரீலங்கானா நிலப்பரப்பளவில் பூகோள ரீதியாக கடல் மார்க்கமாக நம்ம அண்டை நாடு. அது 1/2 ஹவரில் நம்ம தஞ்சாவூர்லேருந்து வர்த்தநாடுலேருந்து நம்ம கடலில் நீந்தி அந்த பக்கம் போயிடலாம். ஸோ அண்டை நாடுகள் பூகோள ரீதியாக ஜாகிரபிக்கலாக அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அண்டை நாடுகளை வந்து தான் சண்டை வரும். வழக்கமாக நம்ம அப்படி தான் பார்க்குறோம். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் உள்ள தூரம் வந்து 2500 கிலோமீட்டர், 1200 மைல் பிரிஞ்சு கிடக்குது. நடுப்புற ஈராக்னு ஒரு நாடு இருக்குது. ஈராக் வழியாக தான் இஸ்ரேல் விமானங்கள் போய் வந்து ஈரானை தாக்குது. அப்போ 2500 கிலோமீட்டர் பிரிந்து கிடக்கிற நாடு, அதுக்கு நடுப்புற இன்னொரு நாடு கிடக்குது. அவங்களுக்கிடையே பகை என்பது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இன்றைக்கி இருக்க புவிசார் அரசியலில் இப்படி ஒரு யுத்தம் எங்கேயுமே நடக்கலை. இப்போ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் யுத்தம்னா பார்டர் இருக்குது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தான்னா பார்டர் ஒட்டிக்கிட்டு இருக்கோம், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குன்னா பார்டர் இருக்குது. அந்த மாதிரி எதுவுமே கிடையாமல் இப்போ அமெரிக்காக்காரன் எங்கே வேணால் போய் அடிப்பான். ஈராக்கில் போய் அடித்த மாதிரி, வியட்நாமில் அடித்த மாதிரி. 3ஆம் உலக நாடுகள் இந்த மாதிரி சண்டை போடுறது வந்து பூகோள ரீதியாக 2500 கிலோமீட்டர் தள்ளி இருக்க இடத்துல போய் பிரிஞ்சு கிடக்கிற இடத்துல அடிச்சுக்கிறதுன்றது இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இது 2600 ஆண்டு கால பகை. இது வந்து யூதர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் ஜூயிஷ் ரேஸுக்கும் பர்ஷியன்ஸுக்கும் நடக்கிற சண்டை. இது வந்து இப்போதைய சிக்கல் என்னென்னா, ஈரான் வந்து அணு ஆயுதங்களை தயாரிக்குது. அதை தயாரித்தா நாங்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டோம்னு இஸ்ரேல் சொல்லுது. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, எந்த பிரச்சனைக்கும் 2 கோணங்கள் உண்டு, எல்லா நாணயத்துக்கும் 2 பக்கங்கள் உண்டு. இன்றைக்கி இஸ்ரேல் பண்ணுறது மிகப்பெரிய தவறு, இனப்படுகொலை, அதில் எந்த சந்தேகமும் இல்லை.
ஆனால் ஈரானை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஈரானை வந்து எந்த நாடுமே அரபு நாடுகள் முஸ்லீம் நாடுகளே கூட வந்து சிரியாவை தவிர எந்த நாடுமே ஈரானை ஏற்றுக்கல. சவுதி அரேபியா ஆகட்டும், அல்லது ஈராக் ஆகட்டும், அல்லது யுஏஇ ஆகட்டும், மிடில் அல்லது ஈஸ்ட்ல இருக்க எந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்க கண்ட்ரீஸுமே. எந்த நாடுமே ஏற்றுக்கல ஆக்சுவலாக. ஓகே. ஈரானோட போக்கு அந்த மாதிரி. ஷியா முஸ்லீம்ஸும் அங்கே வந்து நிறையா வந்து அவங்க வந்து மற்ற நாடுகளுக்கு தீவிரவாதத்தை ஏற்றுமதி பண்ணது. ஈரானோட 1979 மன்னர் ஷாவை கவுத்துட்டு கொமைனி வந்தது. அதுக்கு பிறகு இப்போ கமேனி வந்தது. இது எல்லாமே வந்து முழு அளவில் அது இஸ்லாமிய நாடாகவே மாறிப்போச்சு. ஈரானுக்கு வந்து பக்கத்தில் இருக்க நாடுகள் எந்த நாடோடையும் உறவு கிடையாது ஆக்சுவலாக. சவுதி அரேபியா வந்து கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு ஈரானை ஏன் என்ன அமெரிக்கா விட்டு வச்சிருக்கு, அழிச்சிடணும், அந்த பாம்பை வந்து தலையை வெட்டணும்னு வெளிப்படையாகவே பேசினா தான் சவுதி அரேபியா. இன்றைக்கி இந்த சுச்சுவேஷனில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இஸ்ரேலோட இருப்பை வந்து இன்றைக்கி சவுதி அரேபியா ஏற்றுக்குச்சு, யுஏஇ ஏற்றுக்குச்சு, கத்தார் ஏற்றுக்குச்சு, அவங்கெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் ஈரான் வந்து இஸ்ரேலோட எக்ஸிஸ்டன்ஸே ஏற்றுக்கல. பூமி கோளத்துலேருந்து இஸ்ரேல் அழித்தொழிக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் ஈரானோட அஃபிஷியல் பாலிசி. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இன்றைக்கி வந்து யுஎன்னால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாடு இஸ்ரேல். அஃப்கோர்ஸ் அது ஆக்கிரமிப்பு லேண்டில் தான் அது இருக்குது. பட் ஸ்டில் இஸ்ரேலுன்ற நாடை வந்து இன்றைக்கி உலகின் பெரும்பாலான நாடுகள் அங்கீகரித்து விட்டனா, ஐக்கிய நாடுகள் மன்றமும் அதை அங்கீகரித்து விட்டது. ஆனால் ஈரான் வந்து அதை அங்கீகரிக்காதது மட்டுமல்ல, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கொமேனியும் இப்போ இருக்க கமேனியும் வந்து இஸ்ரேலை நாங்கள் பூமி கோளத்திலேருந்து அழித்தடிப்போம், அனிஹிலேட் இஸ்ரேலுன்றதான் அவங்க பாலிசி. ஸோ அவங்க அந்த மாதிரி பாலிசி இருக்கும்போது இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா, அந்த நாட்டுக்கிட்ட அணு ஆயுதம் வந்ததுன்னா எங்களோட இருப்புக்கு அது பாதிக்கும், அதனால் என்ன நடந்தாலும் நாங்கள் அதை அலோவ் பண்ண மாட்டோம், அழித்தொழிப்போம்ன்றாங்க. அதுக்கு முழுக்க முழுக்க அமெரிக்கா பேக்கப் இருக்குது. அமெரிக்கன் பேக்கப் இல்லைன்னா இஸ்ரேலால் ஈரானை எதிர்கொள்ளவே முடியாது. ஓகே. ஸோ அது இஸ்ரேலோடைய கெஸ் மட்டும் கிடையாது, இஸ்ரேல் அழிச்சிருவாங்க ஈரான் அப்படி. அது ஒரு கஸ் மட்டும் கிடையாது, ஜெனுயன் த்ரெட். அவங்க ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா, என்னோட நாட்டோட இருப்பையே ஒரு நாடு கொஸ்டின் பண்ணுது, நான் அழித்தொழிப்பது தான் என்னுடைய கொள்கைன்னு நீ சொல்லும்பொழுது நான் வந்து உனக்கு அந்த ஆயுதங்கள் வரதை அலோவ் பண்ண மாட்டேன்னு இஸ்ரேல் சொல்கிறது அவங்க நாட்டு அளவில் இருக்கக்கூடிய ஒரு த சோ கால்டு ஜஸ்டிஃபைடு லாஜிக் தான் அது வந்து. இதில் நாடுகள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இஸ்ரேலோட இன்னொரு முக்கியமான விஷயம், 2500 கிலோமீட்டர் கேப் நடுப்புற இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜியாகிரபிக்கல் சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மணிப்பூர் சைஸ் தான் இஸ்ரேலோட சைஸ். குட்டி நாடு, 95 லட்சம் மக்கள் தான். வேற ஈரானோட நிலப்பரப்பு இந்தியாவில் பாதி, அண்ட் மக்கள் தொகை கிட்டத்தட்ட 7 கோடி. ஆனால் முழுக்க முழுக்க அமெரிக்க வல்லாதிக்கத்தின் அமெரிக்க மேலாண்மையின் கீழ் அமெரிக்காவோட டெக்னிக்கல் நோஹோ, அமெரிக்காவோட பணம், இதெல்லாம் தான் வந்து இஸ்ரேலை வந்து இன்றைக்கி தூக்கி பிடிச்சி நிற்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளாக வந்து ஒரு 7 ஆண்டுகளாக ரஷ்யாவுக்கு வந்து ட்ரோன்ஸு, பேலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணது ஈரான் தான். ஆனால் ஈரானோட மிகப்பெரிய பாதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஏர் டிஃபென்ஸ் ரொம்ப கம்மி, வான்வெளி பாதுகாப்பு ரொம்ப கம்மி. சைனாவும் ரஷ்யாவும் நினச்சிருந்தா அதை கொடுத்துருக்கலாம். ஆனால் 2 பேருமே அதை கொடுக்க தயங்குறாங்க. ஏன்னா வந்து அது நேரடியாக அமெரிக்காவை பகைச்ச மாதிரி ஆகிடும். அதனால தான் இன்றைக்கி இஸ்ரேலால் இவ்வளோ பெரிய தாக்குதலை தொடுக்க முடிஞ்சிருக்குது ஈரானுக்குள்ளே. ஸோ ஈரான் ரொம்ப வித்தியாசமான ஒரு நாடு. 79 அங்கே ஏற்பட்ட அந்த புரட்சி வந்து முழு அளவில் அதை வந்து ஒரு இஸ்லாமிக் குடியரசாக மாற்றிருக்குது. அங்கே தனி மனித சுதந்திரம் வந்து கிட்டத்தட்ட கிடையாது, அறவே கிடையாது. இன்றைக்கி போருக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் டெல் அவீவில் நடக்குது, இஸ்ரேலில் நடக்குது, ஆனால் ஈரானில் நடக்கலை. அங்கே தனி மனித சுதந்திரமே சுத்தமாக கிடையாது. குறிப்பாக பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை என்பது மிகப்பெரிய அளவில் ஈரானில் இருக்குது. அதாவது 2022 ஒரு 22 வயது குர்திஷ் இரேனியன் விமன், அந்த லேடி வந்து ஜீனா மஹிஷா அமீனின், அவங்களோட அந்த இதை வந்து வேல் சொல்லக்கூடிய அந்த பர்தாவை சரியாக போடலைன்ற காரணத்துக்காக மாரல் போலீஸிங்னு சொல்லக்கூடிய காவல் போலீஸார் வந்து அவங்கள கைது பண்ணி சிறையில் வச்சாங்க. அங்கே கடுமையாக தாக்கப்பட்டு பிரெயின் ஹெமரேஜில் அந்த லேடி இறந்தே போனாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரான் பூரா 2022-23 வந்து பல பெண்கள் வந்து தெருக்களில் தங்களுடைய முகமூடி, அதாவது சொல்லக்கூடிய அந்த ஃபர்தாவை போட்டு எரிச்சாங்க. மிகப்பெரிய அளவில் அங்கே பெண்களுக்கு எதிரான ஒரு அடக்குமுறை இருக்குது. ஓகே, இன்னமும் இருக்குது. ஈவன் இது இன்னைக்கு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்திருக்கக்கூடிய இதற்காகவே நம்ம இன்னைக்கு வந்து இப்போ நமக்கு இது ஒரு நல்ல இன்னைக்கு ஒரு நல்ல லக்கி டே தான். ஏன்னா இது சம்மந்தமாக இன்னைக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தோட ரிவ்யூ, அண்டர் த வெயில் ஆஃப் ஈரான்ஸ் தியோக்ரசி, விமன் லைஃப் அண்ட் ஃப்ரீடம். அதாவது இதை எழுதுனது யாருன்னா, அங்கே ஈரானில் இருந்து இன்றைக்கி வெளியில் இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸ்லேயும் எங்கேயும் இருக்கக்கூடிய ஷௌரா மக்ரேமி அப்படின்ற ஒரு லேடி எழுதியிருக்காங்க இந்த புத்தகம். பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் இந்த ரிவ்யூ வந்திருக்கு. அதில் அந்த லேடி என்ன எழுதுகிறாங்கன்னா, இன்றைக்கி வந்து ஈரானில் வந்து இன்றைக்கி ஈரான் சண்டையில் பல நாடுகள் வந்து மேற்குலக நாடுகள் இஸ்ரேல் ஆதரிக்குது. ஆனால் வந்து
ஈரானையும் நிறைய நாடுகள் ஆதரிக்குது. ஐரோப்பாலையும் வந்து இஸ்ரேலோட போக்கு தவறு. இஸ்ரேல் வந்து ஈரான் மீது வந்து சர்வதேச சட்டங்களை மதிக்காமல் தாக்குறதுன்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதது. அணுசக்தி உலைகளை தாக்குறோன்ற பேரில் வந்து சிவிலியன்ஸை கொலை பண்ணுறதுலாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க. அது நியாயமானது. ஆனால் கடந்த 45 ஆண்டுகளாக ஈரான் உள்ள எந்த ஜனநாயகமும் எந்த சுதந்திரமும் கிடையாது. குறிப்பாக பெண்களுக்கு எதிரான போக்குகள் மிக அதிகமாக அங்கே வளர்ந்துருக்குது. முகமூடி, அதாவது அந்த பர்தா போடலை என்ற காரணத்துக்காக வந்து பெண்கள் வந்து சவுக்கடிக்கு உட்படுவதும் சிறைப்பிடிக்கப்படுவதும் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. பள்ளி குழந்தைகள், பெண்கள் ஸ்கூல் படிக்கிற, அதாவது இப்போ 10th கிரேடு 12th கிரேடு படிக்கிற பல பெண்கள் வந்து அவங்கள அந்த கமேனியோட படங்களை போட்டு எரிச்சிருக்காங்க. அந்த முகமூடிகளெல்லாம் போட்டு இதில் ஃபர்தாவெல்லாம் போட்டு கொளுத்திருக்காங்க. ஸோ அங்கே அது இல்லாமல் வந்து 1979 அந்த புரட்சி ஏற்பட்டு இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி ஏற்பட்டப்போ நிறைய பெண்கள் வந்து அங்கே வந்து கொல்லப்பட்டாங்க. அவர்கள் வந்து எங்கே இருக்காங்கன்னு டிஸப்பியரன்ஸ் ஆச்சு. அதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய சோஷியல் கண்டிஷன்றது வந்து தனிமனித உரிமைகளுக்கும் எதிரானது. குறிப்பாக பெண்களுக்கு எதிரான அங்கே ஒரு சொசைட்டி தான் அங்கே இருந்துகிட்டு இருக்குது. அதே இஸ்ரேலில் வந்து அது கிடையாது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தனிமனித சுதந்திரமும் பெண்களுக்கான சுதந்திரமும் வந்து ஒரு நார்மல் கண்ட்ரி. ஈரானில் அது கிடையாது. பட் இதை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் இன்னைக்கு இஸ்ரேல் செய்யக்கூடியது தவறு. அதாவது இதை இந்த நேரத்தில் சொல்கிறதால ஏதோ இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி அப்படி நினைக்க வேண்டாம். ஒரு சோஷியல் ஃபேப்ரிக்ன்ற முறையில் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலைமை என்பது வந்து உலகின் பல நாடுகள் இன்றைக்கி இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் வந்து அவங்க எல்லா நாடுகளோடையும் மோதுறாங்கன்னு அங்கே இருக்கக்கூடிய பழமைவாதிகள் அதை எதிர்க்கிறாங்க. ஐரோப்பா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்கள், பெண்கள் அமைப்புகள் ஈரானுக்குள்ள பெண்களுக்கு இருக்கக்கூடிய நிலைமைகளுக்காக அதை எதிர்க்கிறாங்க. இஸ்ரேல் வந்து தன்னுடைய இருப்புக்கே இவங்க வந்து ஆபத்தாக இருக்காங்கன்னு இஸ்ரேல் எதிர்க்குது. அமெரிக்கா வல்லாதிக்கத்துக்கு எதிராக ஈரான் இருக்குன்ற காரணத்துக்காக அமெரிக்காக்காரன் எதிர்க்கிறான். இத்தனைக்கு மத்தியில் தான் இந்த யுத்தத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் சர்வதேச சட்டங்களை பற்றி மதிக்காமல் இப்போ இந்த அணு ஆயுதங்களை அவங்க தயாரிக்கிறாங்கன்றது 2003 இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்குது. 2015 ஒபாமா அதிபராக இருக்கும்போது ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு அவங்க எல்லா அமெரிக்கா, ரஷ்யா, ஃப்ரான்ஸ் இன்னும் சில நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒப்பந்தம் ஏற்பட்டு ஈரான் மீது பொருளாதார தடைகள் விதிப்பது என்பது சற்றே குறைக்கப்பட்டது. அவங்களும் வந்து நாங்கள் வந்து அந்த யுரேனியத்தை பீஸ்ஃபுல் பர்பஸுக்கு தாண்டி அடுத்த கிரேடுக்கு கொண்டு போக மாட்டோம்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. இது 2015 இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டு ஒரு சுமூகமான சூழ்நிலை இருக்கும்போது 2016 ட்ரம்ப் வந்த பிறகு 18 அந்த ஒப்பந்தத்துலேருந்து வெளியில் போயிட்டு அந்த இறுக்கம் அப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது 2020 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பைடன் வந்தார். ஈரானோட அவங்க அணுக்கமாக இருந்தாங்க. இஸ்ரேல் வந்து ஈரான் மீது வார் போடுறத வந்து அவங்க கம்ப்ளீட்டாக தடுத்து தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா அமெரிக்காவோட சம்மந்தம் இல்லாமல் இஸ்ரேலால் ஈரான் அடிக்க முடியாது. ஏன்னா அடிச்சிடலாம், ஆனால் காப்பாற்றுறது அமெரிக்காவில் தான் காப்பாற்ற முடியும். அதனால் வந்து அவங்க தாக்குதல் பண்ணாமல் இருந்தாங்க. இவர் வந்த பிறகு, ட்ரம்ப் வந்த பிறகு எப்படியாவது ஈரானை முடிச்சணுன்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஈரான் வந்து இஸ்ரேலை அடிக்கிறதுல நேரடியாக அடிக்காமல் இவங்க 2500 கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க. அவங்களோட ப்ராக்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய 4 விதமான ப்ராக்சிஸ் அவங்களுக்கு இருந்தாங்க. அந்த 4 பேரையுமே இப்போ வந்து கடந்த 1.5 ஆண்டுகளில் வந்து இஸ்ரேலும் யூஎஸும் சேர்ந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்டாக ஒழிச்சிட்டாங்க அல்லது மட்டுப்படுத்திட்டாங்கன்னு சொல்லலாம். ஒன்று ஆயத்துல்லா, ஒன்று வந்து ஹிஸ்புல்லா ஆர்கனைசேஷன் பெரிய அளவில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. 2வது ஹமாஸ் வந்து நம்பர் 2 ஹமாஸ் வந்து அந்த அக்டோபர் 2023 சண்டைக்கு பிறகு இப்போ ஹமாஸ் பெரிய அளவில் ஒடுக்கப்பட்டிருக்கு. 3வது ஹவுத்தீஸ்ன்னு சொல்லக்கூடிய நார்த் யமனில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகள் வந்து அவங்க தான் கடல் பகுதியில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸ் இந்த பர்ஷியன் கல்ஃபில் தாக்குறது. அவங்கள அமெரிக்க விமானப்படை தொடர் குண்டு வீச்சுகள் மூலமாக கம்ப்ளீட்டாக தடுத்து வச்சுருக்குது இன்றைக்கி. 4வது சிரியான்ற நாடு வந்து ஈரானோட ப்ராக்சியாக தான் இருந்தது. அங்கே இருந்த அந்த சதாத்தின் என்கிற அந்த அல் பஷீர் என்கின்ற அதிபர் கிட்டத்தட்ட 50 வருஷமாக சர்வாதிகாரி ஆண்டவர் கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களுக்கு முன்பு அங்கிருந்து வீழ்த்தப்பட்டு ரஷ்யாவுக்கு தப்பிச்சு ஓடிட்டார். ஸோ இஸ்ரேலுக்கு வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான இந்த சண்டையில் ஈரானோட ப்ராக்சிஸாக இந்த 4 பேர் இருந்தாங்க. இந்த 4 பேரையுமே வந்து கம்ப்ளீட்டாக கடந்த 1.5 ஆண்டுகளில் வந்து யூஎஸும் இஸ்ரேலும் வந்து கம்ப்ளீட்டாக ஒன்று அடக்கிட்டாங்க, இல்லை நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க சார்பாக இன்றைக்கி அடிக்கிறதுக்கு யாருமே இல்லாமல் இன்றைக்கி சர்வதேச அளவில் வந்து தனிமைப்பட்டு கிடப்பது ஈரான். இந்த 7 நாள் சண்டையில் பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு பெரிய பாதிப்பு இருக்குது. அதை விட பெரிய பாதிப்பு ஈரானுக்கு இருக்குது. மிகப்பெரிய அளவில் ஈரானுக்கு பாதிப்பு இருக்குது. ஏர் டிஃபென்ஸ், வான்வெளி பாதுகாப்பு இருக்கிற நாடுகள் தான் தங்களை இன்றைக்கு தற்காத்து கொள்ள முடியும். ரஷ்யாவுக்கு ட்ரோன்ஸை சப்ளை பண்ண, பேலிஸ்டிக் மிசைல்ஸ் கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகளை சப்ளை பண்ண ஈரானால் தன்னுடைய வான்வெளி பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியல. கிட்டத்தட்ட ஈரானோட டெஹரானில் இருக்கக்கூடிய ஏர் கண்ட்ரோல் பூரா இன்றைக்கி இஸ்ரேல் கண்ட்ரோலில் தான் இருக்குது.
இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போவோம் அப்படின்னும்போது தான் தோல்வி அடைவது உறுதி, அழிக்கப்படுவது உறுதி. இப்போ வந்து இந்த இதுக்கு நடுப்புற இன்னொரு முக்கியமான விஷயம் 5 அ அணுசக்தி நிலையங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல்கள இப்ப இஸ்ரேல் நடத்தியிருக்கு. ஈரானோட அணுசக்தி நிலையங்கள் மேல. ஓகே. சார் ஆனா இதுல ஒரு டவுட்டு. அணுசக்தி நிலையங்கள் உங்க உண்மையாவே இருக்கான்ற ஒரு கொஸ்டின் இருக்கு, இருக்கு சார். இருக்கு. யுரேனியம் செறிவூட்டும் ஆலை தான் நாங்க வச்சிருக்கோம். ஆமா. அதுலேருந்து இன்னும் அணுசக்தி தயாரிக்கிறதுக்காக நாங்க வைக்கல எஸ். அப்படின்னு சொல்றாங்க. நியூக்ளியர் பிளான்ட் நம்ம அத சொல்லுவோம். ஓகே. நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர்ஸ்னு நீங்க வச்சுக்கலாம். ம். நல்ல கேள்வி இது. 5 இடங்கள்ல வந்து அந்த ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்குது. மலைப்பகுதிகளுக்கு கீழ பல கிலோமீட்டர், அதாவது வந்து கிட்டத்தட்ட 600, 700 மீட்டருக்கு கீழ வந்து அந்த அணுசக்தி நிலையங்கள் இருந்துகிட்டு இருக்குது. அணுசக்தினா அந்த ரிசர்ச் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு. யுரேனியம் என்ரிச்மென்ட் சென்டர்ஸ் அது பேர். கிட்டத்தட்ட 5 இடத்துல அது இருக்குது. அதில் நமாட்ஸ்ன்ற ஒரு இடம் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த இடத்துல வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் வந்து ஒரு 60% தாண்டிடுச்சுன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸுக்கு போகிறது ஈஸி. 60% கீழே பிட்வீன் 30 to 60% இருந்ததுன்னா அது ஒன்லி பீஸ்ஃபுல் பர்பஸுக்குன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறதுல கொஞ்சம் டிகிரி வேரி ஆகலாம். நீங்கள் வந்து அது எப்படி, ஐம் நாட் அன் எக்ஸ்பர்ட். பட் நம்ம பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஆக்கப்பணிகளுக்காக, மின் தேவைகளுக்காக தான் வந்து நாங்கள் வந்து நியூக்ளியர் ரிசர்ச் பண்ணுறோன்றது தான் ஈரானோட ஆர்குமெண்ட். ஆனால் இல்லை, இவங்க அந்த த்ரெஷோல்டை தாண்டி போகிறாங்க. அதோட நோக்கம் உண்மையிலேயே வந்து அணுசக்தியை தயாரிக்கிறதான்றது தான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவோட சார்ஜ். இதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு பிளேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஆட்டமிக் எனர்ஜி ஏஜென்சி, சர்வதேச அணுசக்தி முகமைன்னு ஒன்று இருக்குது. உலகம் பூரா இருக்கக்கூடிய அணுசக்தி ஆய்வு மையங்களை அவங்க கண்ட்ரோல் பண்ணி கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய ஏரில் இருக்கக்கூடிய ரேடியேஷன் லெவல்ஸும் அவங்க கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 2015 நாங்கள் எங்களோட பீஸ்ஃபுல் பர்பஸுக்கு தான் இதை பண்ணோன்னு அவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, ஒபாமா பீரியடில். அதுலேருந்து 2015 வரைக்கும் ஒரு லெவலில் தான் அந்த ரிசர்ச் இருந்தது. ஐஏஏ வந்து இவங்க யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை ஆயுதங்களை நோக்கிய அளவுக்கு இன்னமும் என்ரிச் பண்ணலை அப்படின்னு தான் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்லி இந்த மாதம் 12ஆம் தேதி, அதாவது ஜூன் 13 இஸ்ரேல் தாக்குதலை தொடுக்குது. 12ஆம் தேதி ஐஏஏயோட ஸ்டேட்மெண்ட், இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அவங்க அந்த த்ரெஷோல்டை தாண்டிட்டாங்கன்னு ஒரு ஆர்குமெண்ட். ஓகே. அந்த ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து தான் இப்போ இஸ்ரேல் அட்டாக் அந்த ஸ்டேட்மெண்ட் இவங்க அதை ஒரு காரணமாக வச்சுக்கிறான். அது வந்து அதை இவங்க கண்டெஸ்ட் பண்ணுறாங்க இரானியன்ஸ். நாங்கள் அந்த லெவலை தாண்டலைன்றாங்க. பட் ஐஏஏ என்ன சொல்கிறான், இவன் அதை தாண்டிட்டான் அப்படின்னு சொல்லுது. பட் தாண்டிட்டான்ற அந்த ஒரு ரிப்போர்ட் மட்டும் பத்தாது, இன்னும் ஃபர்தர் ப்ரூஃப் தேவைப்படுது. அதாவது அவங்க ஆயுதங்களை நோக்கி போகிறாங்கன்றது. அதையும் ஒரு சாக்கா வச்சு, அது எல்லாத்தையும் அடிச்சிருப்பான். பட் கவனிக்க வேண்டிய விஷயம், ஜூன் 13 போன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இஸ்ரேலோட இந்த தாக்குதல், இப்போ 8 நாள், நாளையோட 8 நாள் ஆக போகுது. இன்றைக்கி 7வது நாள் சண்டை நடு. அந்த நாளுக்கு முதல் நாள் வந்து 10 வருஷமாக இருந்த அந்த லெவல்ஸை வந்து அவங்க வந்து தாண்டி இருக்காங்க அப்படின்றது ஒரு சார்ஜ், விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அது உண்மைன்னா இன்றைக்கி இஸ்ரேலை ஈரான் மீது குண்டு போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நாடுகளே வந்து இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஈரானுக்கு அணு ஆயுதங்கள் கிடைக்கிறத உலகின் எந்த நாடும் விரும்பலை. இது வந்து ஐரோப்பாவோ அமெரிக்காவோ மட்டும் இல்லை, அரபு நாடுகளும் முஸ்லீம் நாடுகளுமே விரும்பலை. ஈரான் மேலே எந்த நாட்டுக்குமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் கிடையாது. சிரியா மட்டும் அவங்க நாடாக இருந்தது ப்ராக்ஸி, அதுவும் இன்றைக்கி அந்த 50 வருஷம் அந்த சர்வாதிகாரம் விழுந்துடுச்சு. சவுதி ஆகட்டும், யுஏஇ ஆகட்டும், ஒமான் ஆகட்டும், கத்தார் ஆகட்டும், இது ஜோர்டான் ஆகட்டும், எனி கண்ட்ரி யூ நேம் இட், தே ஆர் அகேன்ஸ்ட் ஈரான். இஸ்ரேலோட இவங்களுக்கெல்லாம் தொடர்பு இருக்குது. இன்றைக்கி இஸ்ரேலோட தூதரக உறவுகள் கூட வச்சுக்கிறாங்க, மறைமுகமான உறவுகள் வச்சுக்கிறாங்க. ஆனால் ஈரானோட அத்தனை பேருக்குமே இன்றைக்கி பிரச்சனை இருக்குது. அஃப்கோர்ஸ் இப்போ வெளிப்படையாக சண்டை வந்தோன்னா சவுதிஸ்லாம் வந்து ஈரானை கண்டிக்கிறாங்க முஸ்லீம் நாடுன்ற முறையில். ஆனால் ஒரு தோழமை வந்து அவங்களுக்கு அங்கே இல்லை. ஏன்னா ஈரான் அந்த அளவுக்கு கடந்த 79 அந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனுக்கு பிறகு கம்ப்ளீட்டாக வந்து எல்லா அரபு நாடுகளையுமே வந்து பகைச்சிக்கிட்டு நிற்குது. ஸோ இப்போ இந்த சண்டையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட்டில் வந்து அவங்க அந்த 2015 25 வரைக்கும் இருந்த அந்த ஒரு அக்ரிமெண்ட்டை ஜூன் 12ஆம் தேதி மீறிட்டாங்க அப்படின்றது ஒரு வியூ பாயிண்ட். அதாவது அந்த த்ரெஷோல்டை தாண்டியிருக்காங்க. பட் தட் இஸ் நாட் அடிக்குவேட் டு கோ ஃபார் நியூக்ளியர் பாம்ன்றது ஒரு கருத்து. பட் விஞ்ஞானிகள் சொல்லக்கூடியது, இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் சயின்டிஸ்ட் சொல்லக்கூடியது, இன்டர்நேஷ்னல் லெவலில் சொல்லக்கூடியது என்னென்னா, இந்த ஃபேஸில் இந்த டெவலப்மெண்ட் போச்சுன்னா அடுத்த சில மாதங்களில் கடந்து அதில் வரக்கூடிய டெவலப்மெண்ட்டுன்றது அதுக்கு அடுத்து நீ என்ன பண்ணாலும் தடுக்க முடியாது. அது
அட்லீஸ்ட் ஒரு 10 பாம்பையும் ரொம்ப சீக்கிரமாக தயாரிச்சிடுவோம். ஓகே. இப்போதைக்கு த்ரெஷ்ஹோல்ட தான் தாண்டி இருக்காங்க. பட் அந்த த்ரெஷோல்டை லெவல் தாண்டி ரீச் பண்ணல. த்ரெஷோல்டை தாண்டினாங்கன்றதுலையும் த்ரெஷோல்டை இப்பயும் தாண்டலைன்றது தான் வியூ. அதை நோக்கி போகிறாங்கன்றது தான். அதாவது அந்த என்ரிச்மெண்ட் லெவல் கூடி இருக்குன்னு ஐஏஇ சொல்தே ஒழிய த்ரெஷோல்டை தாண்டிட்டாங்கன்னு சொல்லலை. இது ரொம்ப டிக்லிஷான சப்ஜெக்ட். புரியுது. ஸோ கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன நடந்தாலும் ஈரானுக்கு அணு ஆயுதங்களை அது பெறுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோன்றதில் இஸ்ரேலும் யூஎஸும் ஃபுல்லி பேக்டு பை யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அண்ட் ஆல் தி அரப் கண்ட்ரிஸ் அண்ட் முஸ்லீம் கண்ட்ரிஸ். நாங்கள் கம் வாட்மே ஈரானுக்கு அணு ஆயுதங்கள் வரக்கூடாது. அதில் ஒருமித்த கருத்து இருக்குது ஐரோப்பா, அமெரிக்கா, இஸ்ரேல், ஆல் முஸ்லீம் அண்ட் அரப் கண்ட்ரிஸ்க்கு. ஸோ இந்த இடத்துல தான் அது வந்து தனிமைப்பட்டு நிற்குது. ஈரான் வந்து தனிமைப்பட்டு நிற்குது. நான் இப்போ அடுத்த கட்டத்துக்கு வருவோம். இப்போ இந்த 5 இடங்கள்ல இவங்க பாம் பண்ணாங்க. பாம் பண்ணதில் நீங்கள் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அணு ஆராய்ச்சி நிலையத்தை பாம் பண்ணுறீங்கன்னா, அது அணுசக்தி உற்பத்தி பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருந்தால் கூட அதை பாம் பண்ணி அந்த ரேடியேஷன் வந்துடுச்சுன்னா அது பாதிப்பு ஈரான் மட்டும் இல்லை, உலகம் பூரா பாதிப்பு இருக்கும். இப்போ அந்த நமார்ஸ்ன்ற இடத்துல போய் ஈரானியன்ஸ் பாம் பண்ணதில், இஸ்ரேல் பாம் பண்ணதில் அவுட்டர் லேயர் தான் அடி வாங்கியிருக்குது. அதிர்ஷ்டவசமாக உள்ளே வந்து போக முடியல. ஆனால் அதனால் ரேடியேஷன் லெவலில் மானிட்டர் பண்ணக்கூடிய ஐஏஇ என்ன சொல்லுதுன்னா, ரேடியேஷன் வரல, இது வரைக்கும் வெளியில் வரல. பட் உள்ளுக்குள்ளே லாங் பவர் ஷார்ட்டேஜஸ் வந்ததால் உள்ளுக்குள்ளே கண்டாமினேஷன் வந்துருக்கலான்றான். விச் இஸ் வெரி டேஞ்சரஸ். புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு? வந்து ஒரு அணு ஆராய்ச்சி மையம் நடந்துகிட்டு இருக்குது. அது பூமி கீழே ஒரு 600லேருந்து 800 மீட்டர் கீழே இருக்குது. அதுக்கு மேலே நிறைய லேயர் இருக்கும். அந்த லேயரில் தான் இஸ்ரேலோட பாம்ஸ் வந்து ஊந்துருக்கு. குறிப்பாக அந்த நமார்ஸ்ன்ற அந்த ஒரு அணுசக்தி ஆராய்ச்சி மையத்தில். அது சேட்டலைட் பிக்சர்ஸை வச்சு பார்க்கும்பொழுது அவுட்டர் லேயர் அடி வாங்கியிருக்குது, பெருசாக அடி வாங்கியிருக்குது. பட் அதிர்ஷ்டவசமாக உள்ளே போகல, பாம்ஸ் வந்து உள்ளே போகல. அதனால் வந்து ரேடியேஷன் லெவல்ஸ் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஐஏயோட ரிசர்ச் படி வந்து அங்கே ரேடியேஷன் லெவல்ஸ் இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பவர் ஷார்ட்டேஜஸ் இருந்திருக்குது. அதனால் வந்து கண்டாமினேஷன் உள்ளே இருந்திருக்கலாம். நாளைக்கு அது எப்படி வெளியில் வரும்னு தெரியாது. இதை தவிர 4 இடங்கள்லையும் பாம் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாரோட நோக்கம் என்ன? இஸ்ரேலுக்கு இந்த வாரோட நோக்கம் என்ன? இந்த வாரோட நோக்கம் வந்து அணுசக்தி மையங்களை வந்து தகர்த்துட்டுறதா அல்லது ரெஜிம் சேஞ்சா, ஆட்சியாளர்களை மாற்றுறதா? ஏன்னா ரெண்டையுமே அவங்க பேசுகிறாங்க. கமேனியை மாற்றிட்டு வேற எவனையாவது கொண்டு வரணும், இதெல்லாம் இவங்க பெரிய பேச்சு பேசுகிறாங்க. ஏன்னா இதே மாதிரி 1980 ஈராக் வந்து அணு ஆயுதங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆராய்ச்சியில் சதாம் ஹுசேன் கவர்மெண்ட் இருந்தப்போ இதே மாதிரி ஒரு நாள் பாம் பண்ணி அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட், அந்த ரிசர்ச் சென்டர்ஸே இஸ்ரேல் அழிச்சிடுச்சு. அதுக்கு பிறகு ஈராக்கால் எந்திரிக்கவே முடியல. அந்த மாதிரி இந்த வாரோட நோக்கம்னு ஆரம்ப கட்டத்தில் சொல்லப்பட்டது இந்த 5-6 அணுசக்தி மையங்களில் ஹெவியாக பாம் பண்ணி அந்த ரிசர்ச்சை வந்து பல மாதங்கள் பின்னால் தள்ளுறது. அதுவே போதும், அதுக்கப்புறம் எந்திரிச்சு வர முடியாமல் பண்ணிடலான்றாங்க. ஆனால் இப்போ அதையும் அச்சீவ் பண்ண முடியல. இப்போ எங்கே அணுசக்தி மையங்களோட ஆராய்ச்சி ஈரானில் இருக்குன்னா, அன்லெஸ் அமெரிக்கா தலையிட்டால் ஒழிய இஸ்ரேலால் அந்த அணுசக்தி நிலையங்களை அழிக்க முடியாது. அதை வந்து மதர் ஆஃப் ஆல் பாம்ஸ்னு ஒரு பெரிய பாம் இருக்குது. ஓகே, ஏன்னா அண்டர் கிரவுண்ட்லயும் போய் அழிக்கக்கூடிய பாம்ஸ் வந்து அமெரிக்கா கிட்ட இருக்கு. அந்த பாம்ஸை யூஸ் பண்ணா மட்டும்தான் இந்த ரிசர்ச் சென்டர்ஸை அழிக்க முடியும். இந்த ரிசர்ச் சென்டர்ஸ் அழிக்க முடியாம இந்த வார தொடங்கினதுக்கு எந்த அர்த்தமுமே இல்லை. டெஹரான்ல பாம் பண்றது அர்த்தமே இல்லை. யுவர் see what is the aim of a war? ஒவ்வொரு வாருக்கும் ஒரு எய்ம் இருக்கும். ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு வார் பண்ணுதுன்னா அந்த நாடுகளுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு எய்ம் இருக்கும். ஒரு வாருக்கு ஒரு எய்ம் இருக்கும். இந்த வாரோட எய்ம் வந்து அணுசக்தி மையங்களை தகர்ப்பது, நியூக்ளியர் பாம்பை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாமல் தடுக்கிறது. அப்படி பார்த்தா அந்த எய்மை அச்சீவ் பண்ண முடியல. ஏன்னா நீ 7 நாள் பாம் பண்ணதில் அவுட்டர் லேயர் தான் அடி வாங்கியிருக்க முடியும், உள்ளே போக முடியல. இப்போ திடீர்னு சண்டே நிறுத்திட்டீங்கன்னா இந்த வாருக்கு ஒரு அர்த்தமே இல்லை. ஓகே, ஆனால் நேற்று ஒரு த்ரெட்டன் மாதிரி கொடுத்துருக்காரு ட்ரம்ப். அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ அடுத்த நாள் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்லெஸ் B-52 பாம்பர்ஸ்னுவாங்க, அந்த மிகப்பெரிய அளவில் 28,000 கிலோகிராம் வரைக்கும் இருக்கக்கூடிய பாம்ஸ் இருக்குது. அந்த பாம்ஸை வந்து அமெரிக்கன் பைலட்ஸும் அமெரிக்கன் ஃப்ளைட்ஸும் தான் தூக்கிட்டு வர முடியும். அந்த பாம்ஸ் தான் வந்து கீழே 800 மீட்டர் 1000 மீட்டர் வரைக்கும் பெனிட்ரேட் பண்ணும். ஹாரிசான்டலாக பெனிட்ரேட் பண்ணும், அண்டர் கிரவுண்டில் பெனிட்ரேட் பண்ணி அடிக்கும். அப்படி நீ அந்த ரிசர்ச் சென்டர்ஸ், அணு சக்தி மையங்களை, யுரேனியம் என்ரிச்மெண்ட் சென்டர்ஸை தகர்த்தினாலே ஒழிய அவங்களோட என்ரிச்மெண்ட் பிளான்ஸை புஷ்பேக் பண்ண முடியாது. ஓகே, பட் அப்படி பண்ணால் அதனுடைய ரேடியேஷன்ஸ் அதிகமாக, தட் இஸ் த ப்ராப்ளம். சரியான கேள்வி. அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, நீ அதை செஞ்சின்னா அதோட ரேடியேஷன் லெவல்ஸ் எவ்வளோ தூரம் வரும்? அது வந்து 2500 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ 2500 கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னா அது வந்து இனஃப் ஸ்பேஸ், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் பெர்ஷியன் கல்ஃபில் வந்து அமெரிக்கன் ட்ரூப்ஸ் 50,000 பேர் இருக்கான். ஓகே,
சோல்ஜர்ஸ் ஃபுட் சோல்ஜர்ஸ் வந்து பர்ஷியன் கல்ஃபில் மட்டுமே வந்து அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் ஒரு 50 வீரர்கள் தரைப்படை வீரர்கள் 50,000 பேர் இருக்கான். பல கப்பல்கள் இருக்குது. அதை தவிர சவுதீஸ், யமான், யூஏஇலலாம் அமெரிக்கன் பேசஸ் இருக்குது. நான் இந்த ரேடியேஷன் அங்கே எப்படி தெரியல. அதனால் இதில் நிறைய விடை தெரியாத கேள்விகள் இருக்குது. அதில் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை பொதுவாக அதை பேச மாட்டேன்றாங்க. அந்த பங்கர் பஸ்டர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த மதர் ஆஃப் ஆல் பாம்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பங்கர் பஸ்டர்ஸை காலி யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே, நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர்ஸை நீங்கள் கொலாப்ஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். வாட் அபவுட் தி ரியாக்ஷன் அண்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்? கண்டாமினேஷன் ஆஃப் ஏர் இருக்கு இல்லையா, ரேடியேஷன் லெவல்ஸ் எவ்வளோ? இது அமெரிக்கா யோசிச்சிருக்க மாட்டாங்க. இல்லை, அதுதான் அவங்க என்ன அதையும் செய்யாமல் அதை பண்ணணும்னு பார்க்குறாங்களோன்னு கூட தோணுது இப்போ. ஏன்னா இது ஒரு பெரிய கொஸ்டின். இது மற்ற இடங்கள்ல நீங்கள் பாம்பு பண்ண முன்னாடி இன்னொரு ஆப்ஷன் சொன்னீங்க, இதர் கவர்னன்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அது இன்னும் கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அவங்க கமேனி மேலே ஈரானிய மக்களுக்கு இருந்த வெறுப்பெல்லாம் இன்றைக்கி கீழே போய் அவங்களுக்கு வந்து தன் நாட்டை இஸ்ரேல் அடிக்கிறான போது இவங்க ஆக்சுவலாக இவங்க நினச்சதுக்கு எதிர்மறையாக நடந்திருக்கு. தே இன்டைரக்ட்லி வில்லிங்லி ஆர் அன்வில்லிங்லி ஹெல்ப்டு ஈரானியன் பீப்புள் டு க்ளோஸ் தர் ரேங்க்ஸ். எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்குது, நீயாரா வந்து குண்டு போடுறதுன்ற லெவலுக்கு அது வந்துடுச்சு. ரெஜிம் சேஞ்ச் அவ்வளோ ஈஸி இல்லை. ரெஜிம் சேஞ்சுக்கு நீ கிரவுண்ட் ட்ரூப்ஸாக இருக்கணும். வெறும் ஏரியல் பாம்பிங் பண்ணி நீ ஒன்றுமே பண்ண முடியாது. half ஆஃப் த சைஸ், இந்தியாவோட சைஸில் half ஆஃப் த சைஸ் அது கண்ட்ரி. ஒரு நாட்டில் ரெஜிம் சேஞ்ச் வேணும்னா கிரவுண்ட் ட்ரூப்ஸ் போகணும். கிரவுண்ட் ட்ரூப்ஸ் போனீங்கன்னா அவன் திரும்ப அடிப்பான் அவனை. அவன் நாடு அது. ஆப்கானிஸ்தான்லேயே வாங்கி தான் திரும்ப ஓடணும் அமெரிக்காக்காரன். எல்லா நாடுகளுமே ஆப்கானிஸ்தானில் ரஷ்யன்ஸு, பிரிட்டிஷர்ஸு, அமெரிக்கன்ஸு வாங்கி தான் போயிருக்காங்க. ஏன்னா அவன் நாடு, டெரைன் அவனுக்கு தான் நல்லா தெரியும். நீங்கள் ஈரானில் ரெஜிம் சேஞ்ச் பண்ணணும்னா கிரவுண்ட் ட்ரூப்ஸாக இருக்கணும். கிரவுண்ட் ட்ரூப்ஸ் இறக்குனீங்கன்னா பிளட் ஷெட், ரத்த களரி ஆகும். கிரவுண்ட் ட்ரூப்ஸ் எல்லாம் அமெரிக்காக்காரன் இறக்க மாட்டான், அவனுக்கு நல்லா தெரியும். மேலே வந்து குண்டு போட்டு போகிறது மட்டும்தான். அதுவும் இப்போ இஸ்ரேலை உசுப்பி விட்டு பண்ணிட்டு இருக்கான். அப்போ இந்த வாரோட சோல்ஜர்ஸ்க்கும் ஆபத்தா முடியும்ல, பெரிய அளவில் ஆபத்து வரும். பாடி பேக்ஸ் வில் பி ரோலிங் அவுட்வாங்க. இப்போ ஈராக்கில் போனப்போ எத்தனை 1000 பேர் செத்தாங்க. ஈராக்கை விட மோசமாக இருக்குது ஈரான். ஏன்னா ஈராக்கில் வந்து மக்கள் வந்து அமெரிக்காவை ஒரு செக்ஷன் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அந்த சர்வாதிகாரி சதாம் ஹுசேனோட ஆட்சியில் பாதிக்கப்பட்டவங்க அமெரிக்கன் ட்ரூப்ஸ் உள்ளே போனப்போ எதிர்ப்பே இல்லை. ஜஸ்ட் லைக் தட்னு அது விழுந்தது. 22 நாளில் விழுந்தது ஈராக். ஈரானெல்லாம் அப்படி நீங்கள் பண்ண முடியாது. ஈரானெல்லாம் உள்ளே போனீங்கன்னா வந்து 7 கோடி மக்கள். அதுவும் இப்போ வந்து இந்த சண்டையில் வந்து அந்த ஆட்சியாளர்கள் கமேனிக்கு எதிராக இருந்தவங்க கூட நீங்கள் கமேனிக்கு ஆதரவாக திரும்பிட்டான். ஓகே, ஆனால் அந்த ட்வீட்டில் அவர் வந்து கமேனி எங்கே இருக்காருன்னு எங்களுக்கு தெரியும், பட் நாங்கள் வந்து இப்போதைக்கு அவர் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட்டில் கில்லுன்னு போடுறாரு சார். அது எப்படி? அதை செஞ்சாலும் செய்வானுங்க, செய்ய மாட்டாங்கலாம் சொல்ல முடியாது. அதுக்கான டெக்னிக்கல் நோஹாவு உள்ளூர்லேயே இருக்கக்கூடிய உளவாளிகள், அதுக்கான டெக்னிக்கல் சுப்பீரியர். இப்போ இதுவரை இல்லாத ஒரு அட்டூழியம் என்ன நடந்தது? சண்டையில் வந்து எதிர்த்தரப்பில் இருக்கவனை கொல்லுவான். இவன் வந்து ராத்திரி தூங்கிக்கிட்டு இருந்த தளபதிகள், அவங்க குடும்பத்தில் அவன் பெட்ரூமில் இருந்த தளபதிகள், அவன் அணுசக்தி விஞ்ஞானிகளோட ஃபேமிலிஸ் எல்லாத்தையுமே கொலை பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளாட்டில் இந்த இடத்துல இருக்கான்ற தகவல் வரைக்கும் அவனுக்கு சொன்னது யார்? அது சொன்னது வந்து உள்ளூர் உளவாளிகள். அதை குறி வச்சு அடிக்கிறதுக்கான டெக்னிக்கல் சூப்பர் பவர் அவங்ககிட்ட இருக்குது. 1000 கிலோமீட்டர் தள்ளி இருந்து அந்த இடத்த அடிக்கிறான் அவங்களுக்கு வந்து. இப்போ கமேனியும் அதே மாதிரி எங்கே இருந்தாலும் நாங்கள் வந்து அடிப்போன்றாங்க. செஞ்சாலும் செய்வாங்க, செய்ய மாட்டாங்கலாம் சொல்ல முடியாது. அதுக்கான டெக்னிக்கல் நோஹவ், அதுக்கான உள்ளூர் உளவாளிகளோட ஒத்துழைப்பு எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அது நடந்ததுன்னா இன்னும் பிளட் ஷெட் ஆகும். அது வந்து மக்களோட ஆதரவு அவங்களுக்கு இருக்காது. ஈராக் உள்ள மக்கள் ஆதரவு இருந்ததால தான் வந்து இவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. சிரியா உள்ள மக்கள் ஆதரவு இருந்ததால தான் அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு. ஈரானில் அப்படி கிடையாது. ஈரானில் நீங்கள் அணுசக்தி நிலையங்களை, இந்த வாரோட நோக்கம் அணுசக்தி நிலையங்களை தகர்ப்பதா அல்லது ரெஜிம் சேஞ்சா அப்படின்னு கேட்டால் ரெஜிம் சேஞ்சுக்கு வாய்ப்பே இல்லை. மக்கள் 7 கோடி மக்கள், பெரிய நாடு, கிரவுண்ட் ட்ரூப்ஸ் இறக்கணும். கிரவுண்ட் ட்ரூப்ஸ் என்றைக்குமே இஸ்ரேலி கிரவுண்ட் ட்ரூப்ஸ் போனதே கிடையாது. அமெரிக்கன்ஸ் தான் போகணும். அமெரிக்கன் பப்ளிக் சப்போர்ட் அதிகமாக இப்போயே வாருக்கு எதிராக திரும்பிக்கிட்டு இருக்குது. எத்தனை 1000 பேர் நீ கொண்டு போய் இறக்குவ நீ? அப்போ இது அணுசக்தி நிலையங்களை தகர்க்கிறது மட்டும்தான் உங்கள் நோக்கம். அது வந்து உங்களுக்கு இது வரைக்கும் வெற்றி பெறல. அடுத்த கட்டத்தை நோக்கி அது போகுதுன்னா அதோட இன்னொரு டேஞ்சர் வந்து ரேடியேஷன் லெவல்ஸ். அப்போ இந்த வாரோட நோக்கம் என்ன? இவ்வளோ தூரம் இந்த சிக்கல் வந்து இங்கே வந்து நிற்குது. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை. இது அடுத்தடுத்து நேற்று ட்ரம்ப்போட ஸ்பீச் G7லேருந்து வெளியில் போகிறாரு. முதல்ல அவர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சண்டை 13ஆம் தேதி பாம் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் அமெரிக்காவிலேருந்து வந்தது என்னென்னா, அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர், எங்களுக்கும் இந்த சண்டைக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் இதை செய்யலை, இது இஸ்ரேலே செஞ்சது நாங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஈரான் நினச்சதுன்னா, அவங்க அழியிறது உறுதின்னு நினச்சதுன்னா, அவங்க வந்து நேரடியாக இஸ்ரேலை தாக்குறதை விட அமெரிக்கன் பேசஸ் வந்து ஈரான் பக்கத்தில் நிறையா இருக்குது. அந்த இடங்களில் குண்டுகளை போட முடியும். அமெரிக்காவுக்கு மறைமுகமாக உதவி செய்து கொண்டு இருக்கக்கூடிய சவுதீஸ், ஜோர்டான், UAE, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேசஸ்ஸு, சவுதியோட ஆயில் ரிஃபைனரிஸ் எல்லாம் அடிக்க முடியும்.
தனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 1 கண்ணு போகணுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க தே கேன் கிரியேட் ஹெவோக். அது அந்த ரீஜனே பற்றி எரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பெர்ஷியன் கல்ஃப் அந்த ரீஜனில் தான் வந்து உலகின் 30% கச்சா எண்ணெய் கப்பல்கள் போகுது. அண்டு ஆயில், இது நேச்சுரல் கேஸ், எல்என்ஜி. 1/3 ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அதோட டிரான்ஸ்போர்ட் வந்து அந்த பகுதியில் தான், வெரி நேரோ ஸ்பேஸ். அந்த இடத்த அவன் பாம் பண்ணான்னா உலகம் பூரா பெரிய பாதிப்பு இருக்கும் பொருளாதார ரீதியாக, மிகப்பெரிய அளவில். அது நம்ம வந்து இந்தியா வந்து 40% ஆஃப் இட்ஸ் இந்தியாஸ் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், 54% ஆஃப் இட்ஸ் எல்என்ஜி கேஸ் அங்கேருந்து தான் வருது. இப்போ இந்த சண்டை இங்கேயே நிற்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அங்கேருந்து வருதுன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில எல்லாத்துலயுமே அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸ்னு அந்த பாசேஜ் இருக்குது. ஓகே. அது வழியாக தான் வந்து இங்கே பே ஆஃப் பெங்கால் வரைக்கும் வருது. அது வந்து உங்களுக்கு அண்ட் ஈரான்ல இருந்து இந்த உலகின் 1/3 ஆஃப் த வேர்ல்ட்ஸ் க்ரூட் ஆயில் சப்ளைஸ் வந்து அந்த பகுதி தான், அந்த ஸ்ட்ரெச்ல இருந்து. அந்த ஸ்ட்ரெச். ஓகே. இரானியன்ஸ் வந்து லாஸ்ட் ரெசார்ட் அவங்க நினச்சாங்கன்னா அதை அடிக்க முடியும். அஃப்கோர்ஸ் யூஎஸ் மிலிட்ரி சேஸ் இட் ஒன்ட் அலவ் இட், பட் அவங்க நினச்சாங்கன்னா தே கேன் கிரியேட் ஹவோக். அந்த நோஹவ் அவங்கக்கிட்ட இருக்குது. அதை அடித்தான்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அதோட பாதிப்பு வந்து உலகம் பூரா இருக்கும். புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு? சொல்லி நமக்கான பாதிப்பு என்பது வேர்ல்டில் 1/3 ஆஃப் த வேர்ல்ட்ஸ் க்ரூட் ஆயில் சப்ளை அந்த பகுதி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸில். இந்தியாவுக்கு 40% ஆஃப் இஸ் பெட்ரோலியம் க்ரூட் ஆயிலும் 54% ஆஃப் எல்என்ஜி. நான் இதை எப்படி இது அடுத்தடுத்த ஸ்டேஜில் இதோட வார் வந்து நடந்த அடுத்த கட்டத்துக்கு போச்சுன்னா இப்போதைக்கு எல்லாரும் சேஃப் சைடில் நிற்கிறாங்க. ஏன்னா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அமெரிக்கன்ஸ் வந்து இந்த வாரை ரொம்ப அழகாக, இந்த சென்ஸ் அழகான வித்தின் கோட் பிளான் பண்ணது. இப்போ நான் சொன்னேன் ஆம்பஸ், அவனோட ப்ராக்சிஸ் 4 பேர் அடித்து காலி பண்ணாங்க இப்போ ஓவர் த பீரியட் ஆஃப் 3-4 இயர்ஸில். ஹிஸ்புல்லா, ஹமாஸ், ஹவுதீஸ், சிரியா இந்த பக்கம் காலி பண்ணாங்க. எக்கனாமிக்கலாக எப்படி காலி பண்ணாங்கன்னா 2018 ட்ரம்ப்போட ஃபஸ்ட்டு பிரசிடென்சிலே அவங்க என்ன பண்ணாங்கன்னா சவுதீஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒபெக் இருக்கு இல்லையா, ஆயில் ப்ரொடக்ஷன் எக்ஸ்போர்ட் கண்ட்ரிஸ், ஆயில் உற்பத்தி பண்ணக்கூடிய நாடுகள், ஒபெக் கண்ட்ரிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஒபெக்கோட ப்ரொடக்ஷன் வந்து இவ்வளோதான் சீலிங் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு 10 லட்சம் பீப்பாய் க்ரூட் ஆயில் தான் உற்பத்தி பண்ணோன்னா அதை தான் பண்ணுவாங்க. அதை மீறி உற்பத்தி பண்ணுறதுக்கு அந்த நாடுகளுக்கு சக்தியும் திறமையும் இருக்கும், ஆனால் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்படி பண்ணால் தான் வந்து ஒரு டிமாண்டு இருந்துக்கிட்டே இருக்கும். மொத்தமாக நம்ம பண்ணிட்டோம்னா வந்து விலை குறைஞ்சிடும்னு ஒபெக் வந்து கண்ட்ரிஸ் எப்பயுமே வந்து அதை வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒபேக்கை வந்து ட்ரம்ப் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த சீலிங்கை எடுக்க வச்சார். ஏன் எடுக்க வச்சாருன்னா, ஈரான் மேலே ஏற்கனவே அமெரிக்காவோட பொருளாதார தடைகள் இருக்குது, ஈரானியன் ஆயிலை யாரும் வாங்கக்கூடாதுன்னு. ஆனால் அதை மீறி இந்த ஒபேக்கோட சீலிங் இருந்ததால் பிளாக் மார்க்கெட்டில் ஈரான் நிறைய ஆயிலை சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க கம்மி விலைக்கு. புரியுது இல்லையா நான் சொல்கிறது உங்களுக்கு? ஒபேக்கோட த்ரெஷோல்டு 10 லட்சம் பீப்பாய் தான். ஆனால் அந்த உலகத்தோட தேவை வந்து ஒரு 12 லட்சம் பீப்பாய் அல்லது 11 லட்சம் பீப்பாய், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் வச்சுக்கோங்களேன். அந்த பிளாக் மார்க்கெட்டில் ஈரான் வந்து ஒபேக்கை மீறி இந்த ஆயிலை பிளாக் மார்க்கெட்டில் சப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதை குறைக்கணுன்னா இந்த ஒபேக்கோட சீலிங் எடுத்தால் மார்க்கெட்டில் அவைலபிள் ஆகும், ஈரானோட டிபெண்டன்ஸ் அதர் கண்ட்ரிஸுக்கு குறையும், ஸோ தட் ஈரானோட ரெவென்யூ குறையும். ஸோ 2018 அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதன் மூலமாக வந்து எக்கனாமிக்கலாகவும் ஈரானுக்கு வந்து நிறைய நெருக்கடிகளை கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி பல முனைகளிலிருந்தும் ஈரான் வந்து சுற்றி வளைக்கப்பட்டது. அதாவது நியூக்ளியர் ஆர்ம்ஸ் உனக்கு கூடாது. ஒரு லாங் டேர்ம் பிளான் இருந்திருக்கு. இட்ஸ் a லாங் டேர்ம் பிளான். ட்ரம்ப்போட ஃபஸ்ட்டு பிரசிடென்சிலே இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா 2016 வந்தோடனே செஞ்ச வேலை அந்த 2015 ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன் போட்ட ஒப்பந்தத்துலேருந்து வெளியில் போனது, ப்ளஸ் சவுதீஸை புஷ் பண்ணி ஒபேக் த்ரெஷோல்டை எடுக்க வச்சது. இந்த மாதிரி பல இடங்களில் அவங்களுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ட்ரம்ப் இப்போ 2வது தடவை வந்தோடனே ட்ரம்ப்போட தூதராக ஒருத்தர் போய் வந்து தொடர்ந்து ஈரான்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருந்தார். இன்ஃபேக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தியரி என்னென்னா, ஈரான் ஒரு கட்டத்தில் இறங்கி வருது, நாங்கள் இதை கைவிட்டுறோம். ஏன்னா இஸ்ரேலும் யூஎஸும் சேர்ந்து அடித்தாங்கன்னா நம்மளால் லாங் டர்மாக தாங்க முடியாதுன்றது ஈரானுக்கு நல்லா தெரியும். அப்படி சண்டை போட்டு இந்த அணு ஆயுதங்களை கையில் வச்சுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதனால் வந்து இது ஒரு காம்ப்ரமைஸுக்கு ஈரானோட ரெஜிம் இறங்கி வருது. ஏன்னா ஈரான் ரெஜிம் ரொம்ப மோசமான கண்டிஷனில் ட்ரம்ப் இப்போ வந்த பிறகு இந்த 5 மாதத்தில் இது நடந்தது. ஓகே. ஆனால் அவங்க என்ன கேட்டாங்கன்னா, சாங்ஷன்ஸை நீக்கணும், ப்ளஸ் இஸ்ரேல் அடிக்காதுன்னு அஷூரன்ஸ் கொடுக்கணும். இந்த 2 விதமான அஷூரன்ஸும் அவங்க கேட்குறாங்க. இது அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே 2 வியூ இருக்குது. ஒன்று வந்து ஒபாமா பைடன் பீரியடில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்க வந்து சண்டையே வேணாம், கூடிய வரைக்கும் ஈரானை வழி கொண்டு வந்துடலாம் தான் பார்த்தாங்க. ட்ரம்ப் வந்து எப்படியாவது ஈரானை அடிக்கணும், அவர் பிரசிடென்ட் ஆகும் போதும் ஆகிறதுக்கு முன்னாலும் ஈரான் மேலே ஈரான் அடித்தே தீர்வு தான் நினச்சார். பட் பிரசிடென்ட் ஆன பிறகு
ட்ரம்ப்போட அட்வைசர்ஸில் ரெண்டு விதமான ஒப்பீனியன் வருது. ஒரு ஒப்பீனியன் வந்து வேணாம், சண்டை வேணாம், நம்ம என்ன தான் பண்ணாலும் நமக்கும் ஒரு லாஸ் இருக்கும், அதனால் அவனை வழி கொண்டு வந்துடலாம், இஸ்ரேல் சொல்கிறத ஃபுல்லாக கேட்காத, வார் வேணான்றது ஒரு வியூ. இன்னொரு வியூ இல்லை, அந்த பாம்பை நீ வெட்டியே தீரணும், அடிச்சே தீரணுன்றது இன்னொரு வியூ. இந்த 60 நாள் விண்டோ, இப்போ கூட நேற்று கூட ட்ரம்ப் சொல்லியிருப்பார், ஐ கேவ் தம் 60 days டைம், இட்ஸ் டூ லேட் அப்படின்னு. அந்த 60 நாளில் அவங்களோட அந்த ட்ரம்ப்போட அந்த ஆன்வாய் ஒருத்தர், அவர் தான் அவர் அனுப்பினார், பேர் மறந்து போச்சு. அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தும்போது ஈரான் அட் ஒன் ஸ்டேஜ் தே வர் ரெடி டு கிளைம் டவுன். இன் ரிட்டாலியேஷன் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு வந்து நிறைய சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க அவங்க மேலே, இப்போ பொருளாதார தடைகள் பயங்கரமாக இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து நீக்கணும். ரெண்டாவது, இஸ்ரேல் அடிக்காதுன்னு எங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கணும். இதில் தான் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. அமெரிக்கா வாஸ் வில்லிங் டு நெகோஷியேட். போன ஞாயிற்றுக்கிழமை, அதான் 15ஆம் தேதி அடுத்த ரவுண்டு டாக்ஸ் இருந்தது. அதனால தான் 13ஆம் தேதி அடித்த பிறகு 15ஆம் தேதி அவன் பேச்சுவார்த்தையிலேருந்து வெளியில் போயிட்டான். ஸோ இந்த வாரை வந்து அமெரிக்காவுக்குள்ளே இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளேயே ஒரு செக்ஷன் விரும்பலை. ஏன்னா நீ என்ன தான் சண்டை போட்டினாலும் உன்னோட எய்ம்ஸை அச்சீவ் பண்ண முடியுமான்றது $1 மில்லியன் கொஸ்டின். அப்படி நீ எய்ம்ஸை அச்சீவ் பண்ணணும்னா நீ டைரெக்டாக போய் வாருக்குள்ளே இறங்கணும். நீ இறங்கினா உனக்கு பாதிப்பு இருக்கும். இது எல்லாத்தையும் இஸ்ரேலுக்காக நீ ஏன் செய்கிற, வேண்டான்றது ஒரு வியூ. இன்னொரு வியூ, அங்கே அமெரிக்காவில் எப்பயுமே ஜூயிஷ் லாபி ரொம்ப பவர்ஃபுல்லான லாபி. அவங்க வந்து இல்லை, இதை ஹை டைம் நம்ம இஸ்ரேலில் ஈரானை முடிச்சிடணும் அப்படின்னு அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ட்ரம்ப் வந்து டெய்லி ஒரு பேச்சு பேசுவார், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல 13ஆம் தேதி அட்டாக் நடந்த உடனே 2 ஹவர்ஸில் வந்த அமெரிக்கன் ஃபாரின் செக்ரட்டரி கிட்டேருந்து வந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் கிட்டேருந்து வந்த ஸ்டேட்மெண்ட் வந்து, எங்களுக்கும் இந்த சண்டைக்கும் நாங்கள் செய்யலை இதை, ஏன்னா அவன் எங்கே வந்து அடிக்க போகிறான், அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் ஒன்று, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, இஸ்ரேலே அடிச்சது. ஆனால் இன்றைக்கி ட்ரம்ப் பேசுகிற பேச்சு வேறு மாதிரி இருக்குது. இந்த 7 நாளில் வந்து வாரோட ப்ரொஃபைலே மாறுது. இஸ்ரேலுக்கு பாதிப்பு இருக்குன்னா, இஸ்ரேலை விட ஆக்சுவல் கண்டிஷன் வந்து இஸ்ரேலை விட ஈரானுக்கு பெரிய பாதிப்பு, மிகப்பெரிய பாதிப்பு டெஹரானுக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ஈரானோட ஏர் ஸ்பேஸ் பூரா இன்றைக்கி இஸ்ரேல் கண்ட்ரோலில் தான் இருக்குது. நீங்கள் ஏர் ஸ்பேஸை வந்து ஏர் டிஃபென்ஸை கோட்டை விட்டிங்கன்னா எந்த நாடும் இன்றைக்கி தப்ப முடியாது, இன்றைக்கி இருக்க மாடர்ன் டே வார்ஃபேரில். ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இட்ஸ் அட்வான்டேஜ் இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் தான். ஆனால் வார் இன்னும் ஒரு 10 நாள் மாதிரி நடந்து யூஎஸ் இன்வால்வ் ஆகலைன்னா இஸ்ரேலுக்கு பெரிய அடி விடும். ஏன்னா இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு போகுது. அயர்ன் டோம் இருக்குது, எந்த ஏவுகணையும் உள்ளே வர முடியாதுன்னாங்க. ஆனால் அதை மீறி தான் 15-20 ஏவுகணைகள் உள்ளே போயிருக்குது. அட் ஒன் ஸ்டேஜ் 2 நாளைக்கு முன்னால் அல் ஜசீரா ரிப்போர்ட் வந்து 90% ஆஃப் த இஸ்ரேலி பாப்புலேஷன் லிவிங் இன் பங்கர்ஸ். 90% இஸ்ரேலி மக்கள் பங்கர்ஸில் இருக்காங்க, குண்டு வீச்சுகளுக்கு பயந்து. அப்போ அந்த நாட்டுக்குள்ளே எவ்வளோ ஃப்ரிக்ஷன் இருக்கும். வார் வேணான்னு சொல்லக்கூடிய போக்கு வந்து இஸ்ரேலுக்குள்ளேயும் அதிகமாகிட்டு இருக்குது. ஏன்னா அவங்க 1.5 வருஷமாக, அக்டோபர் 23 ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகு இந்த 20 மாதமாக மிகப்பெரியதொரு துயரத்தை வந்து இஸ்ரேலி மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 நாட்டிலையுமே வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இருக்குது. இவங்கள மாதிரி 700 மடங்கு அவங்க, அதாவது இந்த மக்கள் தொகை 95 லட்சம் இஸ்ரேல், ஈரானோட மக்கள் தொகை 7 கோடி. மணிப்பூர் சைஸ் இஸ்ரேலு, அது இந்தியாவில் ஆஃப் ஆஃப் த சைஸ். பட் அமெரிக்கன் பேக்கப் இருக்க காரணத்தால் இஸ்ரேலில் வந்து தொடரத்துக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. ஓகே, ஸோ நிறைவா இந்தியாவுடைய நிலைப்பாடு இதில் என்னவா இருக்கு? இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சொன்னேன். இப்போ சைனாவும் ரஷ்யாவும் வந்து ஈரான் கிட்ட நிறையா வர்த்தகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நிறையா ஆயுதங்கள்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ இதை தவிர வந்து இப்போ நான் சொன்ன ரஷ்யாவுக்கு வந்து உக்ரைன் வாரில் பேலிஸ்டிக் மிசைல்ஸ், உக்ரைனை ட்ரோன்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணது வந்து ஈரான் தான். ஆனால் ஈரானுக்கு ஒரு ஆபத்துன்னு போது ரஷ்யாவால் வர முடியல, ஏர் டிஃபென்ஸை கொடுக்க முடியல. இப்போ S-400 கொடுத்தாங்க, பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் சமாளித்தோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறத கொடுத்துருக்கலாம். கொடுத்தா அமெரிக்கா கோச்சுப்பான்னு கொடுக்கல. அதே தான் சைனீஸும். இந்தியா ரஃபால் விமானங்களை வீழ்த்தியதாக சொல்லப்பட்டிருக்கிற P-15 மிசைல்ஸ் அங்கே கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க தப்பிச்சிருப்போம். ஆனால் கொடுக்கல. ஏன்னா 2 பேருக்கும் பயம் இருக்குது, ரஷ்யன்ஸுக்கும் சைனீஸுக்கும் அமெரிக்காவை பகிச்சிக்க வேணாம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், சீனாவோட பல ஆயிரம் கோடி முதலீடுகள் ஈரானில் இருக்குது, பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். இப்போ ஈரானுக்குள்ள சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப நிறைய இருக்குது. அதுதான் சார், சைனீஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும்தான் நிறைய இருக்கான்னு கேட்குறேன். மெஜாரிட்டியாக சைனீஸ் தான் இருக்குது, அப்படி புரிஞ்சுக்கலாமா? அதில் எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியல. இன்றைக்கி வந்திருக்க எக்கனாமிக் டைம்ஸ் ரிப்போர்ட் படி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஈரானில் இருக்குது. இந்த வாரில் வந்து சைனாவும் ரஷ்யாவும் இன்வால்வ் ஆவாங்களா ஆக மாட்டாங்களான்னு இப்போ ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா டைரெக்டாக யூஎஸ் வந்ததுன்னா, இது வரைக்கும் இஸ்ரேலும் ஈரானும் அடிச்சுக்கிறாங்கன்னா எல்லாம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. டைரெக்டாக இந்த வாரில் அமெரிக்கா குதிச்சுதுன்னா
அடுத்த 2 சூப்பர் பவராக இருக்கக்கூடிய ரஷ்யாவும் சைனாவும் இதை வேடிக்கை பார்ப்பாங்களா அல்லது டைரெக்டாக உள்ளே வருவாங்களா அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் எனக்கு. ஒருவேளை உள்ள வராங்க அப்படின்னா இது அகைன் தேர்ட் வேர்ல்ட் வார் அப்படிலாம் அப்படின்ற ஒரு போவாது, விஷயம். அப்படிலாம் போவாது. அந்த கான்செப்ட்டுக்கு இப்போ இன்னைக்கு இடம் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் அந்த அந்த அவன் இன்ட்ரெஸ்ட், பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ரெண்டாவது அவன் சண்டையில் போய் நம்ம இதுக்கு மூக்க நுழைக்கணும்னு பார்ப்பாங்க. இன்னொன்று, சைனாவை பொறுத்த வரைக்கும் அவன் அடுத்த வருஷம் தாய்வான் அடிக்க போகிறான். அதனால் எல்லா ரிசர்வ்ஸையும் அவன் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கான். வேற எவன் சண்டையிலையும் அவன் போக மாட்டான். அடுத்த வருஷம் 2026 தாய்வானை நாங்கள் அனெக்ஸ் பண்ணிவிடுவோம்னு சைனா ஓப்பனாகவே பேசுகிறான். இன்னொன்று, இந்த சண்டையை சைனா ரொம்ப கூர்மையாக கவனிக்கிறதுக்கு காரணமே இஸ்ரேலி வெப்பன்ஸ் அண்ட் இஸ்ரேலி வெப்பன்ஸ் நாளைக்கு ஒருவேளை யூஎஸ் வந்துன்னா அந்த வெப்பன்ஸை வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணி நாளைக்கு தாய்வான் உள்ள இவன் போகும்போது அதை எப்படி சமாளிக்கிறது, இது ஒன்று தான் அவனுக்கு எய்மு. வேற எதுவும் அவனுக்கு எய்ம் கிடையாது. எல்லா நாடுகளும் அவங்கவுங்க நலன்களை தான் யோசிப்பாங்க. ஸோ சைனீஸ் ஆங்கிளை பற்றி பேசும்போது டைரெக்டாக ரஷ்யா உள்ளே வராது. சைனீஸ் ஆங்கிளை பற்றி பேசும்போது ஒரு பாசிபிலிட்டி என்னென்னா பில்லியன்ஸ் ஆஃப் டாலர், சில கிட்டத்தட்ட ஃபியூ லேக் க்ரோர்ஸ் வந்து ஆர் பல ஆயிரம் கோடிகள் சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஈரானுக்குள்ளே இருக்குது. இப்போ அது பாதிக்கப்பட்டதுன்னா சைனாவோட ஸ்டாண்ட் என்னவாக இருக்கும்? டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வர மாட்டான்றாங்க. ஏன்னா டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வந்தானா அது கொடுக்கக்கூடிய விலை பெரிய விலை. அவன் நோக்கம் வந்து அடுத்த வருஷம் தைவான் அடிக்கணும். அதனால் இந்த சண்டைலாம் போட மாட்டான். இப்போ நீ அமைதியாக இருந்தீங்கன்னா தைவான் அடிக்கும்போது இவன் வாயை திறக்க மாட்டான். உன் வாரம் நீ நடத்து, என் வாரம் நான் நடத்துகிறேன். அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய குளோபல் பாலிடிக்ஸ். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஐஏஇஏ வெப்சைட்டை டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்டர்நேஷ்னல் ஆட்டமிக் எனர்ஜி ஏஜென்சி, ஐஏஇஏ வெப்சைட் வியன்னாவில் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ். இன்டர்நேஷ்னல் ஆட்டமிக் எனர்ஜி ஏஜென்சி, ஐஏஇஏ அவன் தான் வந்து இதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவனுங்க போய் அமெரிக்கன்ஸ் பாம் பண்ணுறானுங்க அந்த நியூக்ளியர் சைட்ஸ்ன்னா இட் வில் பி அ கேட்டாஸ்ட்ரஃபி. 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது ரேடியோ ஆக்டிவிட்டினா உலகம் பூரா ரேடியோ ஆக்ஷன் இருக்கும். இன்றைக்கி ரேடியோ ஆக்டிவிட்டின்றது ஒரு நாட்டுக்குள்ளே மட்டும் இருக்காது. அது ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. நீங்கள் இந்த வாரோட நோக்கம் மேடம், இந்த வாரோட நோக்கம் என்னன்றதை பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது. நீங்கள் எதை அச்சீவ் பண்ண போகிற? ரெஜிம் சேஞ்ச் ரூல்ட் அவுட். சத்தியமாக நீங்கள் யூ கேன் கில் கமேனி பட் யூ கேனாட் மேக் அ ரெஜிம் சேஞ்ச். நீங்கள் கொல்லலாம். அலி கமேனியை கொன்னுறதுக்கு அமெரிக்கா கிட்ட தொழில்நுட்பம் இருக்குது, இராணுவம் இருக்குது, உள்ளூர் உளவாளிகள், கண்டிப்பாக அது வாய்ப்பு இருக்குது. அந்த அணுசக்தி விஞ்ஞானிகளை, இராணுவ தளபதிகளை கொண்ட மாதிரி ஈரானோட சுப்ரீம் லீடர்னு சொல்லப்படுகிற அலி கமேனியை கொல்றதுக்கான எல்லா திறமையும் அமெரிக்காக்கிட்டையும் இஸ்ரேல்கிட்டையும் இருக்கும். ஃபைன். பட் நீங்கள் ரெஜிம் சேஞ்ச் பண்ண முடியாது. ரெஜிம் சேஞ்சுன்றது உங்கள் ஆளை கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கிறது. தட் இஸ் இம்பாசிபிள். அது யூ ஹாவ் டு பிரிங் இன் கிரவுண்ட் ட்ரூப்ஸ். 7 கோடி மக்களை எதிர்க்கிற ஒரு இடத்துல சில லட்சம் கிரவுண்ட் ட்ரூப்ஸ். அவன் டெரெயின் நீ எவ்வளோ இருந்தாலும் உதை தான் வாங்குவீங்க. அது இவங்களுக்கும் தெரியும். அதெல்லாம் செய்ய மாட்டான். அமெரிக்கா எப்பவுமே குண்டு போட்டு ஓடி போடுவான். அவன் காலை வைக்க மாட்டான். அப்போ இந்த ரெஜிம் சேஞ்சும் இல்லைன்னா ஒரே ஆப்ஷனு நியூக்ளியர் சைட்ஸை வந்து நியூட்ரலைஸ் பண்ணது. இப்போ அதையும் பண்ண முடியலன்னா இந்த வாரோட நோக்கம் என்ன? இப்போ இஸ்ரேலுக்கு வந்து பல லட்சம் கோடி இழப்புன்றாங்க. இஸ்ரேல் வந்து லிட்ரலி வந்து இன்றைக்கி வந்து பிச்சை எடுக்கிற லெவலில் தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ ஒரு கண்ட்ரி நடத்துதுன்னா அதோட எக்கனாமிக் காஸ்ட்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆக்சுவலாக மீடியா வந்து வெஸ்டர்ன் மீடியா முழுக்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்கிறத வந்து கிட்டத்தட்ட மறுவாந்தி எடுக்கிறதால இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்னன்றதை பற்றி சரியான தகவல்கள் வெளியில் வரமாட்டேங்குது. ஈரான் உள்ள வந்த பாதிப்பை தான் நம்ம பேசுகிற மொழி. இஸ்ரேல் உள்ளேயும் நிறையா பாதிப்பு இருக்குது. அதான் சொல்கிறேன், 90% ஆஃப் தி இஸ்ரேலி பாப்புலேஷன் 2 நாள் முன்னால் பங்கர்ஸில் வாழ்ந்திருக்காங்க. 90%ங்கிறது ஹியூஜ் அமௌண்ட். நான் என்ன சொல்கிறேன், 90% கூட விட்டுருங்க, 50% வச்சுக்கோங்க. அதுவுமே ஹியூஜ் தான். இட்ஸ் ஹியூஜ் இல்லை? 95 லட்சத்தில் 50%னா 50 லட்சம் பேர். உங்கள் நாட்டில் 50 லட்சம் மக்கள் வந்து பங்கர்ஸில் இருக்காங்கன்னா இமேஜின் அதோட சோஷியல் காஸ்ட் என்ன? ஸ்கூல் இருக்காது, ஆஃபீஸஸ் இருக்காது, ஃபேக்ட்ரிஸ் இருக்காது. என்ன உங்களோட எதுக்காக நீங்கள் இதை செய்கிறீங்க? பெர்பச்சுவலி வார் மோட்லேயே இருக்குது இஸ்ரேல். இன்றைக்கி வந்து இந்த உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நியூக்ளியர் ஆக்டிவிட்டி ரேடியேஷன் இருந்ததுன்னா அது வந்து குளோபல் வார்மிங்க்கு பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணும். அப்படி கான்ட்ரிபியூட் பண்ணிச்சுன்னா ஆல்ரெடி உங்களோட சீ லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, உங்களோட வெதர் கண்டிஷன்ஸ் மாறுது, மழையாக அடித்து ஊற்றுது, இல்லை வெயிலாக காய்க்குது. அப்போ இந்த வாரோட சோஷியல் காஸ்ட் ஃபார் ஈரான் இஸ்ரேல் மட்டும் இல்லை, ஃபார் த குளோபல் கம்யூனிட்டி, உலக சர்வதேச சமூகத்துக்கும் மனிதகுலத்தின் எதிர்காலத்துக்கும் இந்த வார் ஒருவேளை இதை விட மோசமாக திரும்பிச்சுன்னா, அணுசக்தி மையங்கள் தகர்க்கப்பட்டால், காற்றுல பரவக்கூடிய கதிர்வீச்சால் ஏற்படக்கூடிய புவி வெப்பமயமாதலின் அடுத்தடுத்த கட்டங்கள்.
ஸோ அதனால் இந்த வார் வந்து உடனடியாக முடிவுக்கு வரணும். இந்தியாவுடைய நிலைப்பாடு மட்டும் இந்தியா வந்து ரொம்ப நெருக்கடியான ஒரு கட்டத்தில் தான் இருக்குது. இஸ்ரேலை தான் இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குது. ஆனால் ஈரானையும் நம்பி நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வெளியுறவு கொள்கை வந்து அந்த டில்ட் வந்து இஸ்ரேல் பக்கம் திரும்பி இருக்குது. அதை வெளிப்படையாக இப்போ இன்னொரு கொடுமை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த வார் நடந்துக்கிட்டே இருக்கும்போது காசாவில் வந்து தினமும் 100 பேர் 200 பேர் இஸ்ரேல் படுகொலை பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த கவனம் இந்த ஈரான் வாரை விட காசா பக்கம் தான் திரும்பி இருக்கும். அப்பாவி மக்களை கொண்டுகிட்டு இருக்கான். இது வரைக்கும் 54,000 பேர் பொதுமக்கள் வந்து பாலஸ்தீனத்தில் கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் ஒரு 2,000 பேர் வேணால் வந்து ஹமாஸ் தீவிரவாதிகளாக இருக்கலாம். கிட்டத்தட்ட 50,000 52,000 பேர் பொதுமக்கள். அதில் 90%, அதாவது 45% குழந்தைகளும் பெண்களும். இன்றைக்கி எய்டு சென்டர்ஸ்னு சொல்லக்கூடிய பஞ்சமும் பசியும் தலைவிரிச்சு ஆடுது. அங்கே வந்து கடந்த 4 மாதங்களாக வந்து பிளாக்கேடு, எந்த கப்பல் மருந்து உணவு ஐக்கிய நாடுகள் ஐநா மன்றத்தோடைய உதவி குழுக்கள் எதையுமே இஸ்ரேல் உள்ளே அனுப்ப மறுக்கிறாங்க. தினமும் வந்து அந்த எய்டு சென்டர்ஸ் கிட்ட சாப்பாடு வாங்குறதுக்கு நிற்கக்கூடிய மக்கள் மீது நடத்துகிற துப்பாக்கி சூடில் கடந்த 24 மணி நேரத்தில் 130 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ காசாவில் நடக்கக்கூடிய அந்த கொடுமைகள் வந்து ரொம்ப மனித குலத்துக்கு எதிரான குற்றம். இதை கண்டித்து யூஎனில் ஷாங்காய் கோஆப்ரேஷன் நினைக்கிறேன், அதில் வந்த தீர்மானம், ஸ்பெயின் கொண்டு வந்த தீர்மானத்தை உடனடியாக போர் நிறுத்தம் வேணும்னு தான் தீர்மானம் சொல்லுது. வேறு ஒன்றும் யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் அநியாயம் அதெல்லாம் சொல்லலை. பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் அங்கீகரிக்கணும் அப்படிலாம் கூட கேட்கல. போரை நிறுத்துங்க அப்படின்னு ஸ்பெயின் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு 100கணக்கான நாடுகள் ஆதரித்து தீர்மானம் போட்டன. இந்தியா வாக் அவுட் பண்ணிடுச்சு. இந்திய வெளியுறவு கொள்கையோட மிகப்பெரிய தோல்வி அது. ஸோ இந்தியா வந்து வெளிப்படையாகவே இஸ்ரேல் இன்னைக்கு ஆதரிக்க ஆரம்பிச்சிருக்குது இந்த மனித படுகொலைகளுக்கு மத்தியில். இந்த 7 நாளாக ஈரான் இஸ்ரேல் வார் பக்கம் தான் இன்டர்நேஷ்னல் மீடியா சர்வதேச சமூகத்தோட கவனம் இருக்குது. ஆக்சுவலாக அதை விட ஆபத்தானது இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது காசாவில் நடந்துட்டு. ஓகே, காசாவில் இருக்கக்கூடியது இன்னொரு பக்கம் ஈரான் வார். இந்தியாவோட நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, காசாவில் இந்தியா எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் வந்து தெளிவாக இஸ்ரேலோட ஸ்டாண்டுன்னு தெரியுது. ஆனால் ஈரான் இஸ்ரேல் வாரில் இந்தியா வந்து மௌனம் சாதிக்குது. வழக்கம் போல் 2 பேருக்கும் கீதோபதேசம் பண்ணுறாங்க. அதிகமாக இதை பற்றி பேசுகிறதே கிடையாது. நம்முடைய நலன்கள்னு பார்த்தீங்கன்னா 20,000 பேர் இந்தியன்ஸ் இஸ்ரேலில் இருக்காங்க. ஈரானில் 10,000 இந்தியன்ஸ் இருக்காங்க. 2 இடத்துலையும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்தியா வெளிப்படையாக ஒரு ஸ்டாண்டு எடுக்க முடியாது. மறைமுகமாக இஸ்ரேலுக்கு ஆதரவான ஸ்டாண்டை தான் இந்தியா இன்றைக்கி வந்து எடுத்துக்கிட்டு இருக்குது. ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு 35 நாடுகளுக்கு 7 தூதுக்குழுக்கள் அனுப்பிச்சும் ஒரு அங்குலம் கூட இந்தியாவுக்கு வந்து எந்த லாபமும் இல்லை அப்படின்றதுக்கு உதாரணம், தொடர்ச்சியாக வந்து அமெரிக்கா வந்து பாகிஸ்தான் சார்பு நிலை எடுப்பது. அதோட உச்சகட்டமாக அமெரிக்காவோட அதிபர் பாகிஸ்தானோட இராணுவ தலைமை தளபதி அழைச்சி டின்னர் கொடுத்துருக்காரு. அதாவது அமெரிக்க அதிபரோட வரலாறுலேயே இன்னொரு நாட்டோட அதிபர் அல்லது பிரதமருக்கு தான் அவர் விருந்து கொடுப்பார், இராணுவ தளபதி கொடுக்க மாட்டார். அந்த கௌரவத்தை ஏன் கொடுக்குறாருன்னா, இப்போ இந்த ஒரே முஸ்லீம் கண்ட்ரி அணு ஆயுதத்தை வச்சுருக்கிறது பாகிஸ்தான். இப்போ இஸ்ரேல் ஈரான் சண்டையில் பாகிஸ்தானில் உள்ள ஆட்சியாளர்கள் ஈரானை ஆதரவாக தீர்மானம் போடுறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் இராணுவம் அமைதியாக இருக்குது. ஒருவேளை ஈரான் வாரில் அமெரிக்கா இன்வால்வ் ஆச்சுன்னா ஈரானுக்கு ஆதரவாக வந்துடக்கூடாதுன்னு பாகிஸ்தானை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு தான் பாகிஸ்தான் தளபதி அழைச்சு ட்ரம்ப் விருந்து கொடுத்துருக்காரு. ஆனால் ஆபரேஷன் சிந்தூரில் அதிக அளவில் பேசப்பட்ட ஆசிம் முனீர், எஸ், அந்த ஆசிம் முனீருக்கு வந்து இன்னைக்கு ட்ரம்ப் விருந்து கொடுக்குறாரு. மோடி வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த பிரச்சனையை வந்து நான் தான் நேற்று 15ஆவது தடவையாக சொல்கிறார், நான் தான் வாரம் நிறுத்தினேன் 15th டைம் சொல்கிறார். நேற்று காலையில் மோடி வந்து ட்ரம்ப் கிட்ட பேசினாரு, என்னமோ கதை அளந்தானுங்க. நம்ம வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து மோடி எச்சரிக்கை கொடுத்தாரு, அப்படி மிரட்டினார், இப்படி மிரட்டினார், பிச்சு போடுவோம் பிச்சுன்னு சொன்னார் அப்படிலாம் சொன்னாங்க. அவர் கவலையே படல. 2 மணி நேரம் பொறுத்து நான் தான் வாரம் நிறுத்தினேன்றார். ஸோ இந்திய வெளியுறவு கொள்கையின் மிகப்பெரிய தோல்வி இது. ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தில் இந்தியாவோட ஸ்டாண்டுன்றது வந்து அது எந்த ஸ்டாண்ட் எடுத்தாலும் இந்தியாவுக்கு சர்வதேச அளவில் எந்த மரியாதையும் இருக்காதுன்றது அமெரிக்க அதிபர் இராணுவ தளபதி, பாகிஸ்தான் இராணுவ தளபதியாக வரலாறுலேயே கிடையாது. 200 ஆண்டு கால அமெரிக்க வரலாறில் இன்னொரு நாட்டோட அதிபருக்கும் பிரதமருக்கும் மட்டும்தான் அமெரிக்க அதிபர் விருந்தளிப்பார். அந்த லெவலில் வந்து அவங்க ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ஆர் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்டை தான் டீல் பண்ணுவாங்க. ஒரு இராணுவ தளபதியை டீல் பண்ண மாட்டாங்க. ஷாபாஸ் ஷரீஃபை கூப்பிடாம இவரை கூப்பிட்றாருன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? அமெரிக்கா பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் கூப்பிடாம இவரை கூப்பிட்றாருன்னா அவங்க அங்கே யார் முக்கியன்றது அவங்களுக்கு தெரியுது. இது இந்தியாவுக்கு மிகப்பெரியது ஒரு அவமானம். இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில், இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தில் இந்தியா வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி நடிக்குது. ஆனால் இவங்களோட மனசு வந்து இஸ்ரேலோட தான் நிற்குது. ஏன்னா தெளிவாக வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை இந்தியா எடுத்துருச்சு.
அதுக்கு சரியான உதாரணம் இந்த வாரில் என்ன ஸ்டாண்ட் எடுத்தான்னு விடுங்க. எல்லா நாடுகளும் இந்த வார் நிறுத்தணுன்றாங்க. அந்த 19 அந்த கோஷ்டி கானத்தில் இந்தியாவும் சேர்ந்துக்குது. ஆனால் ஆக்சுவல் அளவுகோல் எதுனா காசா தீர்மானத்தில் வாக் அவுட் பண்ணது. அதுலேருந்தே யார் பக்கம் இந்தியா நிற்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது இந்தியாவோட மிகப்பெரிய பிழை, வரலாற்று பிழை. ஆனால் பல அரபு நாடுகளே இன்றைக்கி இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பி நிற்கும்பொழுது இந்தியாவும் அப்படி இருக்கிறதுல தப்பு இல்லை. டாக்டிக்கலாக அப்படி தான் இருந்தாகணுன்ற கருத்தும் இருக்குது. அதுவும் ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு கருத்து தான். ஓகே. ஸோ இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால கான்சிக்வன்சஸ் ஏதாவது வருமா இந்தியாவுக்கு? பெருசாக வராது. ஏன்னா ஈரானோட அவங்களுடைய கூட்டாளிகளாக கருதப்படுகிற மத ரீதியாக அவருடைய ஒற்றுமை இருக்குது என்று கருதப்பட்ட சவுதீஸ் ஆகட்டும், அரப்ஸ் ஆகட்டும், ஒரு நாடு கூட இன்றைக்கி சப்போர்ட் பண்ணல ஈரானை. ஏன்னா அந்த அளவுக்கு ஈரான் வந்து பகையை வந்து தேடி வச்சிருக்குது. அதாவது எல்லா அரபு நாடுகள், வளைகுடா நாடுகள் பார்த்திங்கன்னா ஆட்சியாளர்கள், அங்கே இருக்கக்கூடிய வசதி படைத்தவர்கள் எல்லாரும் வந்து உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுறாங்களாம் ஈரான் அடி வாங்குறத. ஆனால் மக்கள் வந்து ஒரு தரப்பினர் வந்து ஈரானுக்கு ஆதரவாக இருக்காங்க. பட் ஆல் த ரூலர்ஸ் தே என்ஜாய். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஈரான் வந்து இந்த கடந்த 45 வருஷமாக சுற்றி இருக்க நாடுகள் எல்லாத்தையுமே வந்து பகைச்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இதில் வந்து ப்ரோ இஸ்ரேல் ஸ்டாண்டை வெளிப்படையாக எடுக்காது, மறைமுகமாக இந்தியா எடுக்கும். அது ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்குது. அதனால் வந்து இந்த இஷ்யூவில் வந்து பெரிய அளவில் இந்தியாவுக்கு பாதிப்பு வருவதற்கு வாய்ப்புகள் வந்து குறையும். ஸோ 2 உலக நாடுகளுக்கு மத்தியில் ஒரு மோதல் போயிட்டு இருக்கும்போது இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத தாண்டி மாநில முதல்வர்கள் அதில் தங்களுடைய நிலைப்பாடுகளை சொல்லலாமா சார்? நிலைப்பாடுகளை சொல்லலைங்க, கருத்துக்களை சொல்கிறாங்க. இப்போ பினராயி விஜயன் சொன்னார் இஸ்ரேல் மீதான ஈரானோட தாக்குதல் தவறுன்னு அவர் சொன்னார். அது ஒன்றும் தப்பே கிடையாது. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் ஒரு ட்வீட் போட்டார், அதுவும் தப்பு கிடையாது. வெளியுறவு கொள்கை என்பது சென்ட்ரல் சப்ஜெக்ட், மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் மாநில முதலமைச்சர்களுக்கு அதில் கருத்து சொல்கிறதுக்கு உரிமை உண்டு. கட்சி தலைவர்களுக்கு உரிமை இருக்க மாதிரி மாநில முதலமைச்சர்களுக்கும் உரிமை உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா இலங்கை பிரச்சனையில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வாஜ்பாய் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், நரசிம்மராவ் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் கருத்து தெரிவித்தாங்கல்ல, அப்போ மட்டும் இனிச்சுதான் உங்களுக்கு. அதனால் வந்து இஸ்ரேல் விஷயத்தில் பினராயி விஜயனும் ஸ்டாலினும் கருத்து தெரிவித்ததை பிஜேபியில் ஒரு தரப்பினர் நக்கல் பண்ணுறதும் எள்ளி நகையாடுறதும் ரொம்ப முட்டாள்தனமானது. மாநில முதலமைச்சர்களுக்கு வெளியுறவு கொள்கை விஷயத்தில் கருத்துக்களை தெரிவிப்பதற்கு உரிமை உண்டு, முடிவுகளை எடுப்பதற்கு உரிமை கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஏதோ ஒரு முடிவை வந்து மத்திய அரசு எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடைகளை வந்து நாங்கள் விதிக்கிறோம் அப்படின்னு மத்திய அரசு ஒரு முடிவு எடுக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இல்லை அதை மீறி நாங்கள் வந்து ஈரானுக்கு ஏற்றுமதி பண்ணுவோன்னு பினராயி விஜயனும் ஸ்டாலினும் சொன்னால் அது தப்பு. அது தப்பு, அது சட்ட ரீதியாகவும் அது தப்பு, நடைமுறையிலையும் அது சாத்தியமற்றது. அது வேறு. ஆனால் ஒரு கருத்துன்ற முறையில் வந்து இஸ்ரேல் மீது ஈரான் மீது இஸ்ரேல் குண்டுகளை வீசியது தவறு, இது வந்து மனித குலத்துக்கு எதிரான குற்றம் அப்படின்னு பினராயி விஜயன் சொல்கிறதோ ஸ்டாலின் சொல்கிறதோ தவறே கிடையாது. கருத்துக்களை தெரிவிப்பது வெளியுறவுத்துறை கொள்கை என்பது மத்திய அரசின் ஆளுகைக்கு உட்பட்டது தான். ஆனால் மாநிலங்களுக்கு கருத்து சொல்கிற உரிமை கிடையாது என்பது ரொம்ப சர்வாதிகாரித்தனமானது. மாநிலங்களுக்கும் அதில் உரிமை உண்டு. இன்னும் சொல்லப்போனால் தொப்புள்குடி உறவு இருக்கக்கூடிய உறவு விஷயங்களில் வந்து மாநிலங்களை கலந்து ஆலோசிக்கணும். இப்போ பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்குமான உறவில் மேற்குவங்க முதலமைச்சருக்கு ஒரு ரோல் இருக்குது. மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க, அந்த காலத்தில் ஜோதி பாசு சொல்லும்போது அந்த கவர்மெண்ட் கேட்டது, இந்த கவர்மெண்ட் கேட்க மாட்டேங்குது மம்தா சொல்கிறது. ஆனால் தொப்புள்குடி உறவு இங்கே இருக்கக்கூடிய வங்காளிகளுக்கும் அங்கே இருக்கவங்களுக்கும் இருக்குது. அதே மாதிரி இலங்கை தமிழர்களுக்கும் இந்திய தமிழர்களுக்கும் இருக்கக்கூடிய தொப்புள்குடி உறவின் அடிப்படையில் பார்க்கும்போது இலங்கை பிரச்சனையில் இந்திய அரசு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு, கொள்கைகளுக்கு முதலமைச்சர்கள் கருத்து சொல்வது என்பது சாதாரணமானது. இஸ்ரேல் ஈரான் விவகாரத்தில் மு.க. ஸ்டாலின் கருத்து சொல்கிறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அது தவறே கிடையாது. ஆனால் ஒரு முடிவை மத்திய அரசு ஒருவேளை எடுக்கும் பட்சத்தில் இந்த விவகாரத்தில் அந்த முடிவுக்கு எதிராக செயல்பட்டால் அது சட்ட ரீதியில் தப்பு. அதை செய்ய மாட்டாங்க யாருமே. அதனால் பினராயி விஜயனும் ஸ்டாலினும் இஸ்ரேல் விவகாரத்தில், இஸ்ரேல் ஈரான் விவகாரத்தில் கருத்து தெரிவிப்பது என்பது எந்த விதத்திலும் தவறல்ல. அது சட்டத்துக்கும் அரசியல் சாசனத்துக்கும் உட்பட்ட ஒரு செய்கை தான். ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.